வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அரண்மனை தேவதையுடைய கடைசி பாகமான 5வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 29. இருவரும் குவார்டர்ஸுக்குள் நுழைந்த பொழுது வாசுதேவன் நம்பூதிரி வெற்றிலை போடுவதில் தீவிரமாய் இருந்தார். வாருங்கள் பாலச்சந்திரன், உட்காருங்கள். இங்கு வந்த பிறகு சரியா வெற்றிலை கூட போட முடியவில்லை. முதல் விஷயம், இந்த சிறிய வீட்டுக்குள் சுற்றி சுற்றி வருவதே என்னவோ மாதிரி இருக்கிறது. என்ன செய்வது, நகர வாழ்க்கை இப்படிப்பட்டது. வெற்றிலையில் சுண்ணாம்பு தேய்த்தபடி பேசினார். சசிதரன் நேராக குளியல் அறைக்கு போனார். ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறேன். பாலச்சந்திரன் பேச்சை ஆரம்பித்தார். சொல்லுங்கள். அதற்குள் நிர்மலா காஃபி எடுத்து வந்தாள். அவள் வலது கையில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்தது. கையில் என்னங்க? ஒன்றும் தெரியாதவரை போல் பாலச்சந்திரன் கேட்டார். என்னன்னே தெரியல, பொழுது விடிஞ்சு போது பார்த்தா கையில கொப்புளம், நிர்மலா கூறினாள். ராத்திரியில் ஏதாவது மோசமான கனவு கண்டீங்களா? பாலச்சந்திரன் கேட்டார். ஏன் இப்படி கேட்குறீங்க? சும்மா தான், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நிர்மலா சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். அவள் கஷ்டப்பட்டு நினைவுகளிலிருந்து எதையோ தேடி எடுக்க முயல்வதாக தோன்றியது. அதற்குள் சசிதரன் குளியலை முடித்துவிட்டு வந்து சேர்ந்தார். என்ன பாலச்சந்திரன் சார், ஏதோ விசாரணை நடக்கிறார் போல் தெரிகிறதே? சசிதரன் கேட்டார். ராத்திரியிலே ஏதாவது கெட்ட கனவு கண்டார்களா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன், என்ன செய்தி? பாருங்களேன், நிர்மலாவின் கை வெந்து போயிருக்கிறது. எப்படி இது மாதிரி ஆனதென்று நிர்மலாவுக்கு புரியவில்லையாம். பாலச்சந்திரன் சசிதரனை பார்த்தவாறு கூறினார். சசிதரன் இருவரையும் மாறி மாறி பார்த்தார். அவருக்கு விஷயம் என்னதென்று விளங்கவில்லை. என்ன ஆச்சு நிர்மலா? அவளை நெருங்கிய சசிதரன் கையை பிடித்து பார்த்து கேட்டார். குக்கரின் பிடி உடைந்து போயிருக்கிறது இல்லையா? ஒருவேளை அதனால் ஏற்பட்டிருக்குமோ என்னவோ, நிர்மலா கூறினாள். கொப்புளத்தை பார்த்தால் இஸ்திரி பெட்டியில் வெந்தது போலவா தெரிகிறது. பாலச்சந்திரன் சோஃபாவிலிருந்து எழுந்திருக்காமல் கூறினார். பாலச்சந்திரனுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் சரியாக தெரிந்திருக்கும் என்று சசிதரன் யோசிக்க தொடங்கினார். ஒருவேளை இந்த காயத்தை ஏற்கனவே பார்த்து விட்டாரோ என்னவோ. தான் அந்த கையை அப்படி செய்தோம் என்பதை சொல்லவும் அவருக்கு மனம் வரவில்லை. அப்படி சொன்னால் தொடர்ந்து எல்லாவற்றையும் சொல்ல வேண்டி வரலாம். அது ஒரு சிக்கலாக மாறலாம். முரளிவர்மாவை பார்த்த பிறகு மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். சசிதரா, பாலச்சந்திரன் உடனே வர்மாவை பார்த்தாக வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறார், வழி கேட்கிறார். வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். உடனடியாக பார்க்கும் அளவு அவ்வளோ அவசரமான காரியம் ஏதாவது உண்டா என்ன? ஆமாம், தலை போகிற அவசியம், கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும், பாலச்சந்திரன் பிடிவாதமாக கூறினார். வாசுதேவன் நம்பூதிரி வழியை விவரித்தார். மறுநாள் காலையில் புறப்படுவதென்று பாலச்சந்திரன் தீர்மானித்தார். சொந்த காரில் புறப்படாமல் டாக்ஸி ஒன்றை அமர்த்தி கொண்டு இலையிடத்து கோவிலத்தை நோக்கி பயணமானார். புறப்படுவதற்கு முன்னால் டாக்டர் சசிதரனை அருகே அழைத்து சூசகமாக தெரிவித்தார். ராத்திரி நேரத்தில் நிர்மலாவை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். என்ன விஷயம் என்று எவ்வளவோ கேட்டும் பாலச்சந்திரன் வேற எதுவும் சொல்லவில்லை. உடனே புறப்பட்டு விட்டார். பாலச்சந்திரன் சொன்ன வார்த்தையின் பொருள் சசிதரனுக்கு உண்மையில் விளங்கவில்லை. அன்று இரவு சுமார் 8 மணி அளவில் ரத்னபிரபா தேவி தன்னுடைய சிவப்பு மாருதியை டாக்டர் பாலச்சந்திரன் வீட்டுக்கு முன்னால் நிறுத்தினாள். கார் வீட்டுக்கு வெளியே இருப்பதால் அவர் கண்டிப்பாக வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்தவளாக காலிங் பெல் சுவிட்சை அழுத்தினாள். சற்று நேரம் காத்திருந்தாள். உள்ளே இருந்து எந்தவிதமான சத்தமும் கேட்காததால் பக்கத்தில் இருந்த டாக்டர் சசிதரனின் வீட்டுக்கு வந்தாள். பெல் அடித்ததும் கதவு உடனே திறக்கப்பட்டது. ரத்னபிரபாவை பார்த்ததும் சசிதரன் ஒரு கணம் அதிர்ந்தார். டாக்டர் பாலச்சந்திரன் ஊரில் இல்லையா? ஆமாம். எங்கே போயிருக்கார்? சட்டென்று உண்மையை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தவராக ஒன்றும் சொல்லவில்லையே. நைட் டியூட்டி அவருக்கு இருக்கலாம். கார் வாசலில் நிற்கிறது. சில நேரம் நடந்தே கூட போவார். நிர்மலா என்ன செய்கிறாள்? சமையல் செய்கிறாள். அப்பொழுது வாசுதேவன் நம்பூதிரி அங்கு வந்து சேர்ந்தார். ரத்னபிரபா நிழல் பக்கமாக ஒதுங்கினாள். வந்திருப்பது யார் என்று வாசுதேவன் நம்பூதிரிக்கு விளங்கவில்லை. எனவே கேட்டார். யாரது? டாக்டரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். ரத்னபிரபா அங்கிருந்தவாறு குரல் கொடுத்தாள். பிறகு ஏன் அங்கே நின்று விட்டீர்கள்? உள்ளே வர வேண்டியது தானே? வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். ஆனால் சசிதரன் வந்திருப்பவள் ரத்னபிரபா என்பதை அப்பாவிடம் கூறினார்.
வாசுதேவன் நம்பூதிரி அதை கேட்டு கல்லாக சமைந்தார். அவளின் வருகைக்கு ஏதோ ஒரு துர்நோக்கம் இருக்கிறது என்பது புரிந்தது. நேராக மருத்துவமனைக்கு சென்ற ரத்னபிரபா பாலச்சந்திரன் டியூட்டியில் இருக்கிறாரா என்று விசாரித்தாள். வரவில்லை என்ற பதில் கிடைத்ததும் சந்தேகமும் கோபமும் கொண்டவளாக தனது இருப்பிடத்துக்கு திரும்பினாள். நேராக பூஜை அறைக்கு வந்தாள். உள்ளே இருந்த பிசாசு உருவத்துக்கு முன்னால் வந்து நின்றாள். இடது கை பெருவிரலை முன்புறமிருந்த கத்தியால் கீறி திரண்டு வந்த இரத்த துளிகளை அந்த விகார உருவத்தின் வாயில் தேய்த்தாள். அந்த உதடுகள் அசைய தொடங்கின. இரத்த துளிகளை அந்த உதடுகள் சுவைத்து தொண்டைக்குள் இறக்கின. பாலச்சந்திரன் எங்கே போயிருக்கிறான்? அந்த உருவத்திடம் கேட்டாள். உன்னை அழைப்பதற்காக போயிருக்கிறான். விகார உருவம் பதிலளித்தது. என்னை அழைப்பதற்கா? அப்படியானால் நீ எதற்கு இருக்கிறாய்? ரத்னபிரபா குரூரமாக சிரித்தபடி கேட்டாள். அதற்கு நான் என்ன செய்ய? நான் அழிந்தால் அதனால் நீ பாதிப்படைய மாட்டாயா? கேட்ட ரத்னபிரபா மறுபடியும் அதன் உதடுகளில் இரத்த துளிகளை தேய்த்தாள். அந்த உதடுகள் மறுபடி பிளந்தன. ரத்தம் மறைந்தது. அது எப்படி? எனக்கு ஒருபொழுதும் அழிவில்லை. நீ அழிந்தால் உன்னை மாதிரி வேறு யாராவது ஒருத்தி எனக்கு கிடைப்பாள். விகார வடிவம் பதிலளித்தது. எத்தனை நாட்களாக நான் உனக்கு தந்த பலிகள் பூஜைகள் எல்லாம் விரயம்தானா? ரத்னபிரபா கோபத்துடன் நிறைந்தாள். யோசித்துப்பார், அதெல்லாம் உன்னுடைய காரிய சித்திக்குத்தானே. எனக்காக வேண்டியா செய்தாய்? ரத்னபிரபாவின் கோபம் 2 மடங்காக உயர்ந்தது. அப்படியானால் உன்னை அழைப்பது தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ரத்னபிரபா ஹோமகுண்டத்தில் ஊற்றுவதற்காக நெய் ஜாடியை பார்த்தாள். இவ்வளோ அறிவிலியாக இருக்கிறாயே, நான் யார் என்று உனக்கு தெரியும் இல்லையா? ஜோதிர்மயி. எனக்கு ஒருபொழுதும் மரணமில்லை. நீ படித்திருப்பதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக நான் படித்திருக்கிறேன். உளுத்து போன உன்னுடைய இந்த உடம்பை எரித்து சாம்பலாக்கப் போகிறேன். ரத்னபிரபாவின் கண்கள் ஜொலித்தன. நல்ல காரியம். அதன் பிறகு ரத்னபிரபா என்பவள் இருக்கப் போவதில்லை. இந்த ஜோதிர்மயி வேறொரு நல்ல உடம்புக்குள் புகுந்து கொள்வாள். அவ்வளவுதான். ரத்னபிரபா திருக்கிட்டாள். சரி, நாம் எதற்காக வீணாக சண்டை போட வேண்டும்? நான் ஒருபொழுதும் உன்னை அழிக்க மாட்டேன். கோபத்தில் பேசிவிட்டேன். எனக்கு வேண்டியது பாலச்சந்திரனை பற்றிய தகவல்கள் சொல்ல முடியுமா? அவன் போயிருப்பது இலையெடுத்து கோவிலகத்துக்கு. விஷ்ணு பிரியாவிடம் போயிருக்கிறான். அவள் என் சகோதரி. ஆனால் நாங்கள் தற்பொழுது பரஸ்பர விரோதிகள். அவள் இங்கேயும் வந்திருந்தாள், ஒரு டாக்டரின் வேஷத்தில். இப்பொழுது எங்களுக்குள் மோதிக்கொள்ளும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அப்படியானால் அதை முளையிலேயே கிள்ளி எறிவது தானே அழகு? ரத்னபிரபா நைந்து கேட்டாள். முதலில் அவள் கற்றுக்கொண்டு வரட்டும், பிறகு அதையும் பார்த்து விடுவோம், ஜோதிர்மயி கூறினாள். நீ மட்டும் உதவி செய்தால் நான் அங்கேயே போய் 2 பேரையும் அழித்து விடுகிறேன். நீ ஒரு ராட்சசியை அனுப்பினாயே, அவள் ஒருத்தி போதுமே. முரளிவர்மா இன்னும் உயிருடன் இருக்கிறார் போல் தோன்றுகிறது. இப்பொழுது வர்மாவுக்கு மற்றொரு நல்ல துணையும் கிடைத்திருக்கிறது. ஓஹோ, அவள்தான் இப்பொழுது வர்மாவுக்கு உதவி கொண்டிருக்கிறாளா? ரத்னபிரபா கேட்டாள். அவளை முதலில் தொலைக்கவில்லை என்றால் முரளிவர்மா மந்திர தந்திரங்களில் தேர்ந்து விரைவிலேயே திரும்பி வருவான். அதற்குள் நீ இருக்க மாட்டாய். நான் மட்டும் தானா? உன்னையும் தானே அவன் எதிர்ப்பான். அவனால் என்னை எதிர்த்து அழிக்க முடியும் என்று தோன்றவில்லை. என்னை அழிப்பதற்கான மந்திர சுவடிகள் இன்னும் அங்கிருந்து வெளிப்படவில்லை. என்ன இருந்தாலும் நீ இந்த வேஷத்தில் அங்கு போவது நல்லதல்ல. வேறு எப்படி போவதாம்? வேறொரு பெண்மணியாக போ. அப்படியே போகிறேன். ரத்னபிரபா அறையிலிருந்து வெளியேறினாள். டாக்டர் பாலச்சந்திரன் இலையிடத்து கோவிலகத்தை அடைந்து வர்மாவை சந்தித்து அங்கு நடந்த எல்லாவற்றையும் விவரித்தார். வர்மா மௌனமாக எல்லாவற்றையும் கேட்ட பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். எப்படியாவது நிர்மலாவை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமை மிகவும் விபரீதமாகிவிடும். நீங்கள் அங்கு வந்தால்தான் அதுவும் நடக்கும். உடனே புறப்படுங்கள், பாலச்சந்திரன் வற்புறுத்தினார். நீங்கள் சொல்வது போல் நான் உடனடியாக புறப்பட்டு வருவதால் எந்தவிதமான பிரயோஜனமும் கிடையாது. நான் இந்த நிலைமையில் களத்தில் இறங்கினால் ஜெயிப்பது ரத்னபிரபாவாகத்தான் இருப்பாள். அப்படி ஏதாவது நிகழ்ந்தால் நிலைமை மிகவும் விபரீதமாகும், வர்மா கூறினார். அப்படியானால் நான் என்ன செய்வது? பாலச்சந்திரன் கேட்டார். நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வாசலை கடந்தபடி வசந்தா கேட்டாள். எங்கள் ஊர் செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கு எதிர்பாராத சம்பவங்கள் என்னென்னமோ நடந்திருக்கின்றன, வர்மா கூறினார். ஒன்று செய்தால் என்ன? நான் இவருடன் கிளம்பட்டுமா? எனக்கும் நிர்மலாவை ஒரு தடவை பார்க்க வேண்டும் போலிருக்கிறது, வசந்தா கூறினாள்.
வசந்தா, உனக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிந்துவிட்டது போல் தெரிகிறதே, வர்மா கேட்டார். நீங்கள் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன், சிரித்தவாறு சொன்னாள். வசந்தா, நீ இங்கிருந்து கிளம்பிவிட்டால் நான் தனியாளாகி விடமாட்டேனா? வர்மா கேட்டார். கவலைப்படாதீர்கள், அதற்கான மாற்று ஏற்பாடுகளை நான் செய்து விடுகிறேன், கவலை வேண்டாம், வசந்தா ஆறுதலாக சொன்னாள். மறுநாள் பாலச்சந்திரன் புறப்பட தயாரானார். வசந்தா சற்று கழித்து வருவதாக சொன்னாள். இடம் எதுவென்று தெரியுமா வசந்தா? வர்மா கேட்டார். அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், வசந்தா புன்னகையுடன் கூறினாள். பாலச்சந்திரன் குவார்ட்டர்ஸை அடையும் பொழுது மணி 9க்கு மேல் ஆகிவிட்டது. அத்தியாயம் 30. இரவு மணி 10க்கு மேல் ஆகிவிட்டது. டாக்டர் பாலச்சந்திரன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கட்டிலில் படுத்தவாறு மாத இதழ் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தார். கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே வளர்ந்திருந்த மாமரத்தின் கிளைகள் காற்றில் அசைவது தெரிந்தது. மென்மையான காற்று வீசிக்கொண்டிருந்தது. குளிர் காற்று, மழை பெய்யலாம் என்று தோன்றியது. தெற்கு புறம் இருந்த மெயின் ரோட்டில் போக்குவரத்து ஓய்ந்து விட்டார் போல் இருந்தது. கடைசி பஸ் இன்னும் போகவில்லை. தெரு விளக்குகள் திடுமென்று அணைந்தன. காற்று வலுவுடன் வீசியது. பொடி சரளை கற்களை வீசியெறிந்தது போல் மழை சடசடவென்று பெய்ய தொடங்கியது. மாத இதழின் 6-7 தாள்கள் காற்றில் படபடத்து புரண்டன. கடிகாரத்தில் மணி 10:30. எதிர்பார்த்ததைப் போல் எதுவும் நடக்காது போலிருக்கிறது என்று நினைத்தவராக எழுந்து விளக்கை அணைத்துவிட்டு படுத்தார். வந்து விடுகிறேன் என்று சொல்லி இருந்தாலும் வசந்தா இன்னும் வந்து சேரவில்லை. எப்படியும் வந்து விடுவாள். காரணம், முரளிவர்மா மீது அவளுக்கு அந்த அளவுக்கு அன்பு இருந்தது. அது பாலச்சந்திரனுக்கும் தெரியும். தான் முரளிவர்மாவின் நெருங்கிய நண்பன் என்பதும் வசந்தாவுக்கு தெரியும். காற்றின் வலுவால் எங்கெங்கெல்லாமோ ஜன்னல் கதவுகள் வலுவுடன் மோதி அடைப்படுவது கேட்டது. மழையின் வேகம் அதிகமாக இருந்தது. கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. முதலில் காற்றின் சத்தம் தான் என்று நினைத்து பேசாமல் இருந்தார். தொடர்ந்தும் கதவை தட்டும் சத்தம் கேட்கவே எழுந்து லைட்டை எரிய விட்டார். வசந்தா தான் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். படுக்கை அறையிலிருந்து வராந்தாவுக்கு வந்தார். யாரது? பாலச்சந்திரன் கேட்டார். நிர்மலா வந்திருக்கிறேன், பதில் குரல் கேட்டது. இங்கே வரவேண்டாம் என்று சொல்லியிருந்தேனே. பாலச்சந்திரன் கதவை திறக்கவில்லை. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், முதலில் கதவை திறந்து விடுங்கள். அவள் தாழ்பாலை தள்ளினாள். வர வர பெரிய தொல்லையாகிவிட்டதே. நான் தான் இஸ்திரி பெட்டியால் கையில் நெருப்பு காயம்பட செய்து அனுப்பினேனே, அதெல்லாம் போதவில்லையா? பாலச்சந்திரன் தாழ்பாலை திறந்துவிட்டு வரவேற்பறை பக்கமாக ஒதுங்கினார். அவள் உள்ளே வந்தாள். என்ன சொல்ல வேண்டுமோ அதை சீக்கிரம் சொல்லி தொலையுங்கள். பாலச்சந்திரன் அலுப்புடனும் கோபத்துடனும் பேசினார். வெளியே சொல்லி விளக்க முடியாத அளவுக்கு உங்கள் மீது எனக்கு அன்பு இருக்கிறது. சிருங்காரம் நிறைந்த குரலில் பேசினாள். நீ நிர்மலா இல்லை என்று எனக்கு தெரியும். உண்மையில் நிர்மலாவின் உடம்புக்குள் புகுந்து கொண்டிருக்கிற நீ ஒரு பிசாசு. எனக்கு உன்னிடம் எந்த விதமான பயமும் கிடையாது. பாலச்சந்திரன் உட்புறமாக நகர்ந்தார். அந்த வார்த்தைகளை கேட்டு அவள் வாய்விட்டு சிரித்தாள். அது சரி, அப்படியானால் உங்களை நான் சும்மா விட்டு விடுவேன் என்றார் நினைத்தீர்கள்? அந்த பக்கத்தில் இருந்த உங்கள் நண்பரை நான் என்ன செய்தேன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவள் தன் 2 கைகளையும் முன்புறமாக நீட்டினார். ஆனால் அவள் தான் நின்றிருந்த இடத்திலிருந்து அசையவே இல்லை. அந்த கைகள் மட்டும் நீண்டு வந்தன. பாலச்சந்திரனின் கழுத்துக்கு மிக அருகில் வந்தன அந்த கைகள். அவர் பின்புறமாக நகர முற்பட்ட பொழுது சுவர் முதுகில் பட்டு தடை செய்தது. சுற்றும் முற்றும் பார்த்தார். அதிலிருந்து தப்பிக்க எந்த ஒரு வழியும் இல்லை. கீழ்ப்புறம் அலங்காரத்துக்காக ஒரு பெரிய மண்பானை வைக்கப்பட்டு இருந்தது. மெதுவாக சாய்ந்து அதை கையில் எடுத்தார் பாலச்சந்திரன். குடத்தை மேற்புறமாக உயர்த்தி அதை வலுவுடன் அவள் மீது எறிந்தார். அந்த மண்குடம் அவள் தலையில் மோதி சின்ன சிறு துண்டுகளாக தெரித்து சிதறின. அதற்குள் அவள் கைகள் அவர் கழுத்தை பிடித்துவிட்டு இருந்தன. அன்று 9 மணியான பொழுது ரத்னபிரபா தனது பங்களாவிலிருந்து புறப்பட்டாள். பங்களாவின் வெளியே வந்தவள் ஒரு தடவை தனது சிவப்பு மாருதியை பார்த்தாள். பிறகு என்ன நினைத்தாலோ வேக வேகமாக கேட்டை திறந்து வெளியே வந்தாள். காரில் போவதுதானே நல்லது. அவளுக்கு பின்புறத்திலிருந்து ஆண் குரல் ஒன்று ஒலித்தது. ரத்னபிரபா திரும்பி பார்த்தாள். கார் சரிப்படாது பதிலளித்தாள். நடுவயது மனிதன் ஒருவன் வாசல் அருகில் நின்று கொண்டிருந்தான். நல்ல உயரம், அதற்கேற்ற உடம்பு. கிட்டத்தட்ட முரளிவர்மாவின் முகம் போலவே இருந்தது அவர் முகமும். பிறகு எப்படி அந்த இடத்துக்கு போவது? அவன் விசாரித்தான். வேறு வழி இருக்கிறது, நான் போய்விட்டு வருகிறேன். அவள் நடந்தபடி பேசினாள். பன்னார மூலையை அடைந்தவள் அங்கு நின்றாள். மாதவி அழைத்தாள். ஆலமரத்தின் அடிப்புற இருட்டிலிருந்து ஒரு பெண் குரல் பதில் கொடுத்தது.
நீ ஒரு டாக்ஸி கொண்டு வா, நான் இங்கே நிற்கிறேன், ரத்னபிரபா சொன்னாள். ஓர் உருவம் இருளை ஊடுருவியது. அந்த சிறிய சந்திப்பில் 2 டாக்ஸிகள் நின்றிருந்தன. மாதவி அந்த டாக்ஸியை நெருங்கினாள். ஹலோ, டாக்ஸி வருமா கேட்டாள். நீ யாருமா? ஏரியாவுக்கு புதுசா இருக்கிற? டிரைவர் சிரித்தபடி கேட்டார். புதுசெல்லாம் கிடையாது, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவள் கதவை திறந்து பின் சீட்டில் உட்கார்ந்தாள். அந்த வழியில நேரா போங்க, வழி சொல்லி தந்தாள். வளைவு வந்தபொழுது டிரைவருக்கு ஏதோ தோன்றி இருக்க வேண்டும். இடதுபுறமாக டாக்ஸியை திருப்ப முயன்றார். ஆனால் டாக்ஸி திரும்பாமல் அவள் சொன்ன வழியிலேயே போய்கொண்டு இருந்தது. ஒருவேளை நான் தான் திருப்பாமல் திருப்பியதாக நினைத்து கொண்டேனோ என்னவோ என்று டிரைவர் சந்தேகம் கொண்டார். மேலும் சற்று தூரம் போன பிறகு வலதுபுறம் இருந்த பாதையில் வண்டியை திருப்ப முயன்றார். அப்படியல்ல, நான் பன்னாரமொழிக்கு போக வேண்டும், மாதவி கூறினாள். பாதை எனக்கும் தெரியும், இருந்தாலும் என்றவாறே அவளை பார்ப்பதற்கு வசதியாக உட்புற லைட்டை எரிய விட்டான். ஓஹோ, அதற்கு தானா? பன்னாரமொழியில் அதற்கேற்றபடி எல்லா வசதிகளும் இருக்கிறதே, அவள் சிரிப்புடன் கூறினாள். அந்த பதில் டிரைவரை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்க வேண்டும். டாக்ஸியை ரிவர்ஸ் எடுத்து பன்னாரமொழியை நோக்கி விரைவாக செலுத்த தொடங்கினார். சற்று தூரத்திலேயே ஆலமரத்தின் கீழ் ஒரு பெண்மணி நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அதோ நிற்கிறார்களே, அவர்கள் தானா? ஆமாம், எங்கள் எஜமானி அவங்க தான். கார்ல வரப்போறாங்க. ஆலமரத்தின் அடியில் கார் நின்றது. மாதவி காரிலிருந்து இறங்கினாள். ரத்னபிரபா அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். நீ போ மாதவி, நான் வருவது வரை வீட்டை பார்த்துக்கொள். யார் வந்தாலும் வீட்டுக்குள் விடாதே, ஜாக்கிரதை, எச்சரிக்கை செய்தவள் டிரைவரின் பக்கம் திரும்பி வண்டியை எடுங்கள், நான் வழி சொல்லி தருகிறேன் என்றாள். கார் புறப்பட தொடங்கியது. சுமார் எவ்வளவு நேரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும்? 5 மணி நேரம் ஆகலாம். டிரைவர் ஆக்சிலேட்டரை அழுத்த கார் விரைய தொடங்கியது. ரத்னபிரபா காரில் சாய்ந்து உறங்க தொடங்கினாள். சரியாக 4 மணி நேரத்திற்கு பிறகு கண் விழித்தாள். அதோ அந்த சந்திப்பில் வலதுபுறமாக திரும்ப வேண்டும், மற்றதை அப்புறம் சொல்கிறேன். கோவிலகத்தை நோக்கி செல்லும் ஆள் நடமாடமற்ற பகுதியை அடைந்ததும் டிரைவர் காரை நிறுத்தினார். என்ன, ரிப்பேர் எதுவும் இல்லையே? ரத்னபிரபா கேட்டாள். இல்லை, அந்த பெண் சொன்னது. டிரைவர் இருக்கையிலிருந்து இறங்கி பின் சீட்டுக்கு வந்தான். ஓ, நீங்கள் அந்த மாதிரி மனிதரா? ரத்னபிரபா காரில் இருந்தவாறு இடது கையை வெளியே நீட்டி வலுவாக உட்புறம் இழுத்தாள். கனம் குறைந்த ஒரு பொம்மை மாதிரி அவன் பொத்தென்று காருக்குள் வந்து விழுந்தான். மறு வினாடியே அவன் மூச்சற்று போனான். ரத்னபிரபா காரிலிருந்து இறங்கினாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். இடதுபுறம் செங்குத்தான சரிவு அபாயகரமாக கீழ் நோக்கி நீண்டிருந்தது. பின்புற மட்காடை பிடித்து உயர்த்தி காரை அந்த சரிவுக்குள் தள்ளினாள். இரும்பு தகடுகள் பாறையில் மோதி உராயும் சத்தத்துடன் டாக்ஸி இருளில் ஊர்ந்து மறைய தொடங்கியது. அங்கிருந்து கோவிலகம் பக்கம்தான். ரத்னபிரபா கோவிலகத்தை அடைந்து தெருவாசலை தாண்டினாள். மிகவும் பழக்கப்பட்ட பகுதியைப் போல் அந்த கோவிலகத்தை ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தாள். பின்பு வராந்தாவுக்கு வந்து இடப்புறம் இருந்த மாடிப்படி வழியாக முதல் மாடிக்கு வந்தாள். அந்த இருளிலும் அவளுக்கு வழி துல்லியமாக தெரிந்தது. விஷ்ணுபிரியாவின் அறையை அடைந்து வாசலின் முன்னால் நின்றாள். கதவை தட்டினாள். யாரது? உள்ளிருந்து குரல் கேட்டது. நான் தான், கதவை திற, ரத்னபிரபா கூறினாள். ஜோதிர்மயி, விஷ்ணுபிரியா மந்திரிப்பது போல் சொல்லிக்கொண்டாள். அவள் நெற்றியில் சுழிவுகள் உயர்ந்தன. விஷ்ணுபிரியா எழுந்து கதவை திறந்து விட்டாள். கதவை கொஞ்சம் திறந்தபொழுது வெளியே நிற்பவளின் உருவம் தெரிந்தது. ஜோதிர்மயி, நீ எதற்காக வந்தாய்? விஷ்ணுபிரியா கேட்டாள். ரொம்ப நாளாக உன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ரத்னபிரபா நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்தபடி பேசினாள். இவளை எப்படி பிடித்தாய்? என்னை தேடி வந்தவள் இவள். பெயர் ரத்னபிரபா. இவளும் ஓரளவுக்கு கற்று வைத்திருக்கிறாள். தேவைப்படும் பொழுதெல்லாம் நான் புகுந்து கொள்ள தன் உடம்பில் இடமளித்திருக்கிறாள். இப்பொழுது எங்கள் 2 பேருக்காகவும் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ரத்னபிரபாவின் உடம்புக்குள் புகுந்திருந்த ஜோதிர்மயி பேசினாள். இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறாய்? முதலில் அதை சொல். எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறேன். முதலில் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். நீ எப்படி இங்கு வந்தாய்? விஷ்ணுபிரியா கேட்டாள். ஒரு டாக்ஸியில்தான். நடுவழியில் டிரைவர் என்னை பார்த்து பசிக்கிறது என்றான். அவன் கழுத்தை நெரித்து டாக்ஸியுடன் அதல பாதாளத்தில் தள்ளி அவன் பசியை தீர்த்துவிட்டு வந்திருக்கிறேன்.
ஓஹோ, இன்னும் உன்னிடமிருந்து இந்த குணங்கள் விலகவில்லையே. இது தொடர்ந்தால் சிக்கல் இல்லையா? அப்படியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. கார் பாதை தவறி பள்ளத்தில் விழுந்து விட்டதாக செய்தி பரவும். மிச்ச கேள்விகளை எல்லாம் பிறகு கேட்டுக்கொள். நான் முதலில் ஓய்வெடுக்க வேண்டும். ரத்னபிரபா அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தாள். வராந்தாவில் நடந்தவள் ஒரு அறையின் முன்னால் வந்ததும் நின்றாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். என் அறை இன்னும் அப்படியேதான் இருக்கிறது, தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். அவள் ஜோதிர்மையாக இருந்த காலத்தில் மந்திர தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த கோவிலகத்துக்கு வந்தபொழுது தங்கியிருந்த அதே அறை. எத்தனை வருடங்களாகிவிட்டன என்று நினைத்தவள் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பழைய ஓவியங்களை பார்த்தாள். மறுநாள் மதியம் ரத்னபிரபா கண் விழித்தாள். ஜோதிர்மயி அப்பொழுது ரத்னபிரபாவின் உடம்பிலிருந்து வெளியேறி இருந்தாள். இருந்தாலும் ரத்னபிரபாவுக்கு அந்த இடத்தை பற்றி ஓரளவு தெரிந்தே இருந்தது. டாக்டர் வர்மாவை சந்திப்பதுதான் அவளின் ஒரே லட்சியம். அவ்வளோ பெரிய அரண்மனைக்குள் முரளிவர்மா எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிப்பது பெரும்பாடாக இருந்தது. அது சுலபமானதாக தெரியவில்லை. பகல் பொழுது முழுவதும் அந்த பகுதியிலேயே சுற்றி அலைந்தாள். குளத்தின் அருகே வந்தபொழுது மறுக்கரையில் இருந்த எட்டி மரத்தில் பறவை ஒன்று குரல் எழுப்பியதை கவனித்தாள். அவளுக்கு விஷயம் புரிந்தது. குளத்தின் மேற்கு கரை ஓரமாக எட்டி மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அத்தியாய் 31. எட்டி மரத்தின் அடியில் வந்து நின்றாள். யாரது? ரத்னபிரபா கேட்டாள். நான் தான் நீலி. உன்கிட்ட சொல்லி அனுப்பின விஷயத்த இன்னுமா நீ செஞ்சு முடிக்கல? இதுவரை அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த மனிதனும் அவ்வளோ சுலபத்தில் சிக்குகிற மாதிரி தெரியவில்லை. இன்னொரு விஷயம், அவனுக்கு உதவ வேறொருத்தையும் இருக்கிறாள், நீலி கூறினாள். அது யார்? ரத்னபிரபா கேட்டாள். பெயர் வசந்தா. அவளும் இந்த எட்டி மரத்தில் தான் அறையப்பட்டிருந்தாள். அந்த மனிதன் அவளை இங்கிருந்து விடுதலை செய்தார். அத்துடன் அவளுக்கு தன் முழு பலமும் திரும்பி வந்துவிட்டது. சரி, அவளின் முன்கதை என்ன? நீலி அதை விவரித்தாள். அந்த கதையை கேட்ட ரத்னபிரபா வியப்படைந்தாள். ஓஹோ, இந்த இடத்தில் இப்படி ஒருத்தியா? அவள் தன்னை விட சக்தி வாய்ந்தவளாகவும் தெரிகிறாள். நிலைமை இப்படியே போனால்? ரத்னபிரபா யோசித்தாள். அவள் யஷஸ் அல்ல, மோகினி, நீலி கூறினாள். எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவளை உடனே பார்த்தாக வேண்டும். ரத்னபிரபா திரும்பி நடக்கத் தொடங்கினாள். நேராக விஷ்ணுபிரியாவின் அறைக்கு வந்தாள். நீ எதற்காக மறுபடியும் வந்திருக்கிறாய்? விஷ்ணுபிரியா கேட்டாள். இங்கே முரளிவர்மா என்ற மனிதன் ஒருவன் வந்திருக்கிறானே, அவன் என் எதிரி. அவனை இங்கிருந்து திரும்ப உயிரோடு அனுப்ப நான் விரும்பவில்லை. ரத்னபிரபா உறுதியான குரலில் கூறினாள். அதை சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இதை வைத்துக்கொண்டு ஒரு விவாதம் நடத்த நான் விரும்பவில்லை. இந்த இடத்தை பொறுத்தவரை நாம் இருவரும் சமமானவர்கள். நாம் இருவரும் ஒன்றாக இங்கத்தான் படித்தோம். உன் கேள்வியும் எண்ணமும் எதுவாக இருந்தாலும் நீ மற்றொரு மனிதனை அழிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீ அந்த மனிதனிடம் இந்த அளவுக்கு பற்று வைக்க காரணம்? அவர் இங்கு மந்திர வித்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். அதற்கு எல்லோருக்குமே உரிமை உள்ளது. அந்த அடிப்படையில் தானே நாமும் இங்கு கற்றுக்கொள்ள வந்தோம். அது மட்டுமல்லாமல் இதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது நாம் அல்ல. ஓ, நீ அவளை பற்றி கூறுகிறாயா? ஆமாம், அந்த சக்தி இந்திராபாய்க்கு மட்டுமே உரியது. அவளின் சக்தி நிலை பெற்றிருப்பது வரை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றா சொல்கிறாய்? அதுதான் உண்மை. ஓஹோ, ரத்னபிரபா அங்கிருந்து விசுக்கென்று எழுந்து போனாள். இரவு மணி 12 தாண்டிவிட்டது. கோவிலகத்துக்குள் எங்கெல்லாமோ யாரெல்லாமோ நடந்து கொண்டிருந்த காலடி யோசைகள் கேட்டன. ஏறத்தாழ 5 ஏக்கர் நிலப்பரப்பில் விசாலமாக பறந்து விரிந்திருந்த பிரம்மாண்டமான அந்த மாளிகைக்குள் வசிப்பவரில் பெரும்பாலானவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாதவர்கள்தான். மாந்திரிகத்தை கற்றுக்கொள்பவர்களும் அப்படி இல்லாதவர்களும் கூட அங்கு இருந்தனர். மனிதர்களும் மனிதர்கள் அல்லாதவர்களும் இருந்தனர். இரவின் யாமங்களில் இருளடைந்த அந்த கோவிலக வராந்தாக்களில் வெறும் தீபங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும். தீபத்தை தாங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு உருவம் இருக்காது. அப்படிப்பட்ட தீபங்கள் எதிரெதிர் திசைகளில் வந்து ஒன்றை ஒன்று கடந்து போவதும் உண்டு. முரளிவர்மா எழுந்தார். விஷ்ணுபிரியா கொடுத்திருந்த தங்கத்தகட்டில் எழுதப்பட்ட மந்திரச்சுவடியை எடுத்து மடியில் பத்திரமாக வைத்துக் கொண்டார். அரைக்கதவை திறந்து வெளியேறினார். இந்திராபாயின் ஓவியம் இருந்த அறையை நோக்கி நடந்தார். படத்தில் பார்த்த ஒரு கையின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முரளிவர்மா இருளடைந்த வராந்தாக்களின் வழியாக நடந்தார். சற்று தொலைவு நடந்தபொழுது தொலைவில் சன்னமான வெளிச்சம் ஒன்று தட்டுப்பட்டது. அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது
அது ஒரு தீப ஒளியாக மாறியது. ஊன்றி கவனித்த பொழுது அது சங்கிலி விளக்கு என்பது புரிந்தது. வருவது யாராக இருக்கும்? முரளிவர்மா யூகிக்க முயன்றார். நிச்சயமாக வசந்தாவாக இருக்க முடியாது. அவள் பாலச்சந்திரனுடன் போவதாக சொல்லியிருந்தாள். அதன் பிறகு அவள் தென்படவே இல்லை. அங்கு என்ன நடந்ததோ ஒன்றும் தெரியவில்லை. வெளிச்சம் கண்ணுக்கு தட்டுப்பட்டதும் முரளிவர்மா அப்படியே நின்றுவிட்டார். வெளிச்சம் அவர் இருந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் அதை தாங்கி இருக்கும் உருவம் எதுவும் கண்களுக்கு தட்டுப்படவில்லை. வெறும் தீப விளக்கு மட்டும் அந்தரத்தில் இப்படி நீந்தி வர முடியுமா என முரளிவர்மா முன்புறமாக நகர்ந்த பொழுது இடது வலதுபுறங்களில் 2 பாதைகள் பிரிந்தன. முரளிவர்மா இடதுபுறமாக ஒதுங்கி நின்றார். தீபத்துடன் விளக்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த அது அவரை நெருங்கியது. அப்பொழுதும் அதை பிடித்திருக்கும் உருவம் கண்களுக்கு தட்டுப்படவில்லை. திகைப்புடன் வர்மா அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். தீப ஒளி வலதுபுறமாக திரும்பி சென்றது. அந்த தீபத்தை தொடர்ந்தால் என்ன என்று முரளிவர்மாவுக்கு தோன்றியது. எங்கேதான் போகிறது அந்த ஒளி? மெதுவாக அதை பின்தொடர்ந்தார். சற்று தூரம் போவதற்குள் அந்த ஒளி கீழ்ப்புறமாக இறங்கி மறைவதாக தோன்றியது. அப்பொழுதுதான் இந்த வழியில் தான் இதுவரை வந்ததே இல்லை என்பது புரிந்தது. ஒளி இறங்கி சென்ற பகுதியை அடைந்த பொழுது கீழ்ப்புறமாக படிக்கட்டுகள் இறங்குவது தெரிந்தது. முரளிவர்மா படிக்கட்டுகளையே பார்த்து கொண்டு நின்றார். படிகள் தெளிவாக தெரிந்தன. கீழ்ப்புறமாக செல்ல வேண்டும் என்று நினைத்த வர்மாவுக்கு அது தரைப்பகுதியின் கீழ் உள்ள சுரங்கப்பாதை என்பது தெரிந்தது. இருப்பினும் அது எந்த இடத்தில் முடிவடைகிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமும் பிறந்தது. மடியில் இருந்த ஓலைச்சுவடியின் மீது கையை வைத்தபடி கீழ்ப்புறமாக படியின் மீது கால் எடுத்து வைத்தார். சட்டென்று மேற்புறத்திலிருந்து காதை தொலைக்கும் ஒரு சத்தம் எழுந்து படிக்கட்டுகள் வழியாக கீழ்ப்புறமாக பாய்ந்து சென்றது. தைரியத்தை இழக்காதவராக வர்மா படிகளில் இறங்க தொடங்கினார். கீழ்த்தளத்தை அடைந்த பொழுது இடதுபுறத்திலிருந்த கதவு ஒன்று திறந்திருப்பதை கவனித்தார். உட்புறத்திலிருந்து வந்த வெளிச்சம் கதவு திறந்திருப்பதை காட்டியது. அறைக்குள் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்தார். முரளிவர்மா ஒரு கணம் திரைக்கிட்டார். தரையின் மீது சங்கிலி விளக்கு ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. அதன் அருகில் சுவரில் சாய்ந்தபடி பெண் உருவம் ஒன்று உட்கார்ந்திருந்தது. எவர் பார்த்தாலும் நடுநடுங்கி போகும் ஒரு காட்சியாக இருந்தது அது. வெறும் எலும்பு கூடாலான உருவம். அழகான ஜரிகை வைத்த புடவை மற்றும் ரவிகை அணிந்திருந்தது. மண்டையோட்டு பகுதியிலிருந்து கீழ்ப்புறமாக இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த முடி மட்டுமே அது ஒரு பெண் உருவம் என்பதை அடையாளம் காட்டியது. கழுத்து பகுதியில் நகைகள் இருந்தன. விரல் எலும்புகளில் மோதிரங்கள், மோதிரங்களில் வைரக்கற்கள் சுடர்விட்டன. அந்த விளக்கு சற்று மேல் நோக்கி அந்தரத்தில் உயர்ந்து 3 தடவை அந்த உருவத்தை வலம் வந்தது. அப்பொழுது அந்த உருவத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. மெதுமெதுவாக அந்த எலும்புக்கூடுகளின் மீது சதைப்பற்று படிய தொடங்கியது. முகத்தில் கண்கள் இருக்க வேண்டிய இருளடைந்த குழிகளில் கண்விழிகள் பளபளக்க தொடங்கின. எலும்புகள் மெதுவாக சதையால் முழுவதுமாக மூடப்பட்டன. ஒரு சில நிமிடங்களுக்குள் அது முழுமையான ஒரு பெண்ணுருவம் பெற்றது. அந்த உருவம் இந்திராபாய். தான் அன்று ஓவியத்தில் பார்த்த உருவத்துக்கு இப்பொழுது முழு வடிவம் கிடைத்திருக்கிறது. டாக்டர் முரளிவர்மாவுக்கு முன்னால் தென்பட்டது சாட்சாத் இந்திராபாய் தான். விஷ்ணுபிரியாவுக்கு சக்தி அளித்துக் கொண்டிருந்த மகா மாந்திரிக சக்தியுள்ள இந்திராபாயின் சரியான இருப்பிடம் அதுதான். முரளிவர்மா வியப்பு நிறைந்த மனதுடன் அந்த உருவத்தை அசைவற்று பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்திராபாயின் நாக்கு அசைந்தது. அந்த கை எங்கே? அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. தீபம் எரிந்து கொண்டிருந்த பகுதியிலிருந்து குரல் எழுந்தது. ஏன் அதை எடுத்து வரவில்லை? எடுக்க முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. திரும்பவும் முயற்சி செய்திருக்க கூடாதா? முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. என்னுடைய எல்லா சக்திகளையும் நான் முழுமையாக திரும்ப பெற வேண்டுமானால் அந்த கை இருந்தால் மட்டுமே முடியும். போதா குறைக்கு அவள் திரும்பவும் இங்கு வந்திருக்கிறாள். நான் திரும்பவும் முயற்சி செய்கிறேன். டாக்டர் முரளிவர்மா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த உருவம் பழைய நிலைக்கு திரும்பியது. அந்த கை? முரளிவர்மா மந்திரிப்பது போல் சொல்லிக்கொண்டார். ஒரு தடவை தான் அதை பார்த்திருக்கிறோம். முரளிவர்மா அங்கிருந்து கிளம்பினார். அறைக்கு வந்த பிறகு அந்த கையை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். கடிகாரத்தை பார்த்தார். மணி 2. அந்த நேரத்திலேயே அந்த கையை பெட்டியிலிருந்து எடுத்து நிலவரைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து வாசலை நெருங்கினார் வர்மா. எங்க போறீங்க? தனக்கு பழக்கமான குரலை கேட்டார். யார்? வசந்தாவா? ஆமாம், உள்ள வாங்க. முரளிவர்மா திரும்பி வந்தார்.
வசந்தா அறைக்குள் நுழைந்தாள். போன காரியம் என்ன ஆனது? அன்று இரவில் நடந்த சம்பவத்தை வசந்தா விவரித்தாள். டாக்டர் பாலச்சந்திரன் மேற்கொண்டு நகர முடியாமல் சுவரில் சாய்ந்து நின்றார். நிர்மலா அவர் கழுத்தை பிடித்தாள். அப்பொழுதுதான் வசந்தா அங்கே தென்பட்டாள். கையை எடு. வசந்தாவின் குரல் கடுமையாக ஒரு கட்டளை போல் ஒலித்தது. நீ யார்? நிர்மலாவுக்குள் இருந்த வசுமதி கேட்டது. சொன்னால் உனக்கு விளங்காது, வசந்தா பதிலளித்தாள். நீ யாருடைய ஆத்மா? நான் அப்படியல்ல, அதனால் தான் சொல்கிறேன். வசந்தா நிர்மலாவின் தலைமொழியை பிடித்து பின்புறமாக இழுத்தாள். நிர்மலா பிடியை விட்டுவிட்டு பின்புறமாக இழுபட்டாள். வசந்தா நிர்மலாவின் முடியை பிடித்து தரையில் போட்டு அடிக்க முயன்ற பொழுது பாலச்சந்திரன் தடுத்தார். அந்த உடம்புக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படக்கூடாது வசந்தா. மன்னித்து விடுங்கள், நான் அந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன். வாடி, என்னுடன் வா. வசந்தா நிர்மலாவின் இடது கை சுண்டுவிரல் நகத்தின் பின்னால் தன் நகத்தை தாழ்த்தினாள். நிர்மலா அலறினாள். ஐயோ, நான் போய்விடுகிறேன். மேற்கொண்டு என்னை ஒன்றும் செய்யாதீர்கள். புறப்படு. மேற்கொண்டு இந்த உடம்பில் புகுந்தால் உன்னை விடமாட்டேன். வசந்தா தன் கையிலிருந்த மோதிரத்தை கழட்டி நிர்மலாவின் கை மோதிர விரலில் போட்டுவிட்டாள். உடனே நிர்மலா மயக்கமடைந்து தரையில் விழுந்தாள். சற்று நேரத்திற்குள் மயக்கம் தெளிந்து எழுந்தாள். ஐயோ, நான் எப்படி இங்கு வந்து சேர்ந்தேன்? சுற்றுப்புறத்தை உணர்ந்த பிறகு கேட்டாள். பயப்படாதீங்க நிர்மலா, என்னென்னமோ நடந்துவிட்டது. பாலச்சந்திரன் ஆறுதலளித்தார். என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே புரியவில்லை. என் குழந்தைகள் எங்கே? சுற்றுமுற்றும் மலங்க மலங்க விழுத்தபடி கேட்டாள். ஒரு மோசமான கனவு கண்டதால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், நானே உங்களை கொண்டு போய் விடுகிறேன். பாலச்சந்திரன் கதவை திறந்தார். கனவில் நடப்பதைப் போல் பாலச்சந்திரனை தொடர்ந்த நிர்மலா தனது குவார்டர்ஸின் முன்புறம் வந்து சேர்ந்தாள். வாசல் கதவு திறந்து கிடந்தது. நிர்மலா வீட்டுக்குள் நுழைந்து கதவை மூடி தாழிட்ட பிறகு பாலச்சந்திரன் திரும்பி நடந்தார். எல்லாவற்றையும் கேட்ட முரளிவர்மா கடைசியில் சொன்னார். டாக்டர் சசிதரனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதா? தெரியாது, வசந்தா கூறினாள். அப்படியானால் நாம் ஒரு வேலை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், வசந்தா கேட்டாள். என்னுடன் வா. முரளிவர்மா அவளை அழைத்தபடி நடக்கத் தொடங்கினார். அத்தியாயம் 32. நாம் எங்கே போகிறோம்? வசந்தா கேட்டாள். எல்லாவற்றையும் அப்புறம் சொல்கிறேன். முன்புறமாக நடந்தவாறு வர்மா பதிலளித்தார். இல்லை, எனக்கு விவரம் தெரிந்தாக வேண்டும். இந்த அரண்மனைக்குள் என்னவெல்லாம் ரகசியங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு சரியாக தெரியாது. நம்ப முடியாததும் விசித்திரவுமான பல விஷயங்கள் இதற்குள் உண்டு. அதனால தான் கேட்கிறேன், சொல்லுங்கள். வசந்தா வற்புறுத்தி கேட்டாள். இந்திராபாயின் ஓவியத்தில் ஒரு கை இல்லாமல் இருந்தது ஞாபகம் இருக்கிறதா உனக்கு? தெரியும். ஓவியம் வரைந்த பொழுதே அதில் அந்த பகுதி வரையப்படவில்லை. எதனால் வரையவில்லை? கை இல்லாததால் தான். அந்த கை எங்கே போனது? நான் இங்கே வந்தபொழுதே அந்த கையை காணவில்லை. அநேகமாக தொலைந்து போயிருக்கலாம். இல்லை, அது ஒரு பெட்டிக்குள் பத்திரமாக இருக்கிறது. நிஜமாகவா சொல்கிறீர்கள்? உங்களுக்கு எப்படி தெரிந்தது? எதிர்பாராமல் கண்டுபிடித்தேன். அப்படியானால் அதை எடுத்து உடனே அந்த உருவத்தில் பொருத்த வேண்டும். அந்த சக்தியை யாராவது ஆவாகம் செய்தால் செய்பவருக்கு உன்னதமான செயல்கள் சாத்தியமாகும். ஆகாயத்தில் பறக்கலாம், ஒளியை விட வேகமாக பயணம் செய்ய முடியும். உண்மையாகவா? அவ்வளோ வல்லமைகள் கைவர பெறுமா? நான் சொன்னதெல்லாம் உண்மை. இவ்வளோ விஷயங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு ஏன் அந்த கையை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை? ஒருவேளை நான் அந்த கையை கண்டுபிடித்திருந்தால் கூட என்னால் அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அந்த கை எப்படி துண்டாக்கி மறைந்தது என்பது தெரியுமா? தெரியாது. ஏதாவது ஒரு சுவடியில் அதை பற்றிய விவரம் கிடைக்கலாம். அதற்காகத்தான் போகிறோம். புறப்படு. இருவரும் நடக்கத் தொடங்கினர். வராந்தாக்களை கடந்து அந்த அறையின் முன்புறத்தை அடைந்தனர். இதற்குள் தான் அந்த கை இருக்கிறது, முரளிவர்மா கூறினார். வசந்தா கதவை திறந்தாள். இருவரும் உள்ளே நுழைந்தனர். முரளிவர்மா கையிருக்கும் பெட்டியை திறந்தார். அதற்குள் சிவப்பு நிற பட்டு துணியில் பொதிந்து வைத்திருந்த கை இருந்தது. முரளிவர்மா பட்டு துணியை விளக்கினார். ஆ! வசந்தா தன்னை மீறி கூவினாள். என்ன வசந்தா, என்ன ஆகிவிட்டது? முரளிவர்மா கேட்டார். அதோ அந்த கை. தயங்காமல் சொல்லுங்கள். அதோ அதன் விரல்கள் அசைகின்றன. வசந்தா திக்பிரமை பிடித்தவள் போல் கூறினாள். அவள் சொன்னது உண்மைதான். அந்த கை விரல்கள் மெதுவாக விரல்களை நீட்டியும் மடக்கியும் அசைந்தன. முரளிவர்மா அதை ஊன்றி பார்த்தபொழுது விரல்கள் பழையபடி அசைவற்று போயின. வசந்தா,
விரல்கள் அசைவதாக தோன்றியது. ஒருவேளை உங்கள் பிரமையாக இருக்கலாம், வர்மா கூறினார். இல்லை, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன், வசந்தா உறுதியான குரலில் கூறினாள். எப்படி இருந்தாலும் சரி, நான் இதை எடுத்து வருகிறேன் என்றபடி கையை பழையபடி பட்டு துணியில் பொதிந்தார். சாதாரணமாக ஒரு கைக்கு என்ன எடை இருக்குமோ அது அந்த கைக்கும் இருந்தது. இருவரும் அறையிலிருந்து வெளியேறினர். இந்திராபாயின் உருவம் இருந்த அறைக்கு போக வேண்டுமெனில் மீண்டும் நடக்க வேண்டியிருந்தது. இருவரும் இருள் நிறைந்த பாதை வழியாக நிலவரியின் மேற்புற படிக்கட்டை அடைந்தனர். வசந்தா முன்புறமாக நடந்து கொண்டிருந்தாள். 4-5 படிகள் இறங்கியதும் அவள் எதையோ கவனித்தது போல் சட்டென்று நின்றாள். நில்லுங்கள், யாரோ வருவது போல் தெரிகிறது. வசந்தா இருளின் பக்கமாக வேக வேகமாக மேலேறி ஓர் ஓரமாக ஒதுங்கினாள். முரளிவர்மாவும் அவளை அவசர அவசரமாக பின்தொடர்ந்தார். இப்பொழுதும் ஒரு சங்கிலி விளக்கின் வெளிச்சம் தெரிந்தது. அந்த வெளிச்சம் வளைவில் திரும்பி படிகளில் இறங்கியது. யாரோ அந்த விளக்கின் பின்னால் இருந்தனர். ஆனால் அது யார் என்று சரியாக தெரியவில்லை. ஏறத்தாழ படிகளின் மையப்பகுதிக்கு வந்ததும் அந்த உருவத்தை முரளிவர்மா கவனித்தார். அந்த வினாடியில் அவர் திடுக்கிட்டார். வந்தவள் ரத்னபிரபா தேவி. அவள் இங்கேயும் வந்துவிட்டாளா? முரளிவர்மாவின் மனம் கேள்வி கேட்டது. அது அவளைத்தான், அதாவது ஜோதிர்மயி. வசந்தா மேலும் இருளுக்குள் பதுங்கியபடி கூறினாள். அவர்களுக்கு பின்னால் இருந்த கதவு தாழிடப்படாமல் இருந்தது. சற்றென்று அதற்குள் நுழைந்த வசந்தா முரளிவர்மாவையும் உட்புறம் இழுத்து கதவை சத்தம் எழுப்பாமல் மூடினாள். ரத்னபிரபா தேவி கீழ்த்தளத்துக்கு வந்து சேர்ந்தாள். அவர்கள் இருவரும் ஒளிந்திருந்த அறையை கடந்து போனாள் ரத்னபிரபா. இருவரும் பழையபடி வெளிவந்து மாடி பகுதியில் இறங்கினர். எதையோ தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாள் என்று தெரிகிறது, வசந்தா கூறினாள். உண்மைதான், ஒருவேளை நான் இங்கே இருப்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கலாம். எனக்கெனமோ அப்படி தெரியவில்லை. மேற்கொண்டு எதையாவது கற்றுக்கொள்வதற்கோ அல்லது இந்திராபாயை அழிப்பதற்காகவோ வந்திருப்பாள். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. இவள் எதற்காக இந்திராபாயை அழிக்க வேண்டும்? இவள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் அது அவசியம். அவள் சொன்னதன் அர்த்தம் முரளிவர்மாவுக்கு விளங்கவில்லை. இருவரும் இந்திராபாயின் ஓவியம் இருந்த அறையை அடைந்தனர். நாம் போக வேண்டியது இந்திராபாயின் உருவம் இருக்கிற அறைக்கு அல்லவா? முரளிவர்மா கேட்டார். முதலில் அந்த ஓவியத்தை ஒரு தடவை பார்த்து விடுவோம். அது மட்டுமின்றி ரத்னபிரபா அந்த அறைக்குள் இருக்கிறாளா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வசந்தா சாவியை எடுத்து அந்த அறையின் கதவை திறந்தாள். உள்ளே ஓவியம் முன்பிருந்ததை விட சற்று இடம் மாறி இருந்தது போலிருந்தது. ஓவியத்தின் ஓரப்பகுதிகளில் லேசாக புகைப்படிந்தன. நெருப்பு கொழுந்துகள் அந்த ஓவியம் இருந்த கேன்வாஸை சேதப்படுத்த முடியாமல் போயிற்றோ என்னவோ. இது இடம் மாறியிருப்பதை பார்த்தால் ரத்னபிரபா இதை அழிக்க முயன்றிருப்பதாக தெரிகிறது, வசந்தா கூறினாள். முரளிவர்மா ஓவியத்தை ஊன்றி கவனித்தார். அந்த ஓவியத்தின் பகுதிகளை ஆங்காங்கே கத்தியால் கிழிக்க முற்பட்ட அடையாளங்கள் தெரிந்தன. அவை வெறும் கிரல்களாக மட்டுமே இருந்தன. கேன்வாஸ் உண்மையில் கிழிபடவில்லை. கை இருக்க வேண்டிய பகுதியை சேலை தலைப்பால் மறைத்து ஓவியம் வரைந்திருக்கிறார்கள், முரளிவர்மா சுட்டிக்காட்டினார். ஆமாம், கை சேதமடைந்த பிறகு இந்த ஓவியத்தை வரைந்திருக்க வேண்டும், வசந்தா கூறினாள். உனக்கு இதை பற்றி வேறு எதுவும் தெரியாதா? தெரியாது, வசந்தா பதிலளித்தாள். இந்த ஓவியம் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது, சேதாரமடையலாம் என்றவாறு அதை கையில் எடுக்க போனார் முரளிவர்மா. இப்பொழுது அதை எடுக்காதீர்கள், கையை கொண்டு போய் உருவத்தில் பொருத்திய பிறகு வந்து இதை பார்த்து கொள்ளலாம், வசந்தா தடுத்தாள். அதுவும் நல்ல யோசனைதான் என்று தோன்றியதால் முரளிவர்மா ஒப்புக்கொண்டார். இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். இந்திராபாயின் எலும்புக்கூடு வடிவம் இருந்த அறையை அடைந்து கதவை திறந்தனர். முரளிவர்மா பட்டு துணியை விலக்கி கையை வெளியே எடுத்து அந்த உருவத்தின் கையற்ற பகுதிக்கு அருகே கொண்டு போனார். இரும்பை காந்தம் இருப்பது போல் அந்த எலும்புக்கூடு கையை வாங்கி கொண்டது. அந்த வினாடியிலிருந்து உருவம் மாற்றமடைய தொடங்கியது. ஒரு சில வினாடிகளுக்குள் அந்த உருவம் அழகு நிறைந்த இளம்பெண்ணாக மாறியது. முரளிவர்மாவும் வசந்தாவும் பீதியுடன் சற்று விலகி நின்றிருந்தனர். நீங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? அந்த உருவம் கேட்டது. அந்த குரல் மிகவும் இனிமையாகவும் கவர்ச்சி மிக்கதாகவும் இருந்தது. பயப்படவில்லை, முரளிவர்மா சிரித்தபடி கூறினார். முந்தைய காட்சியை பார்த்தால் எப்படிப்பட்டவரும் பயப்படவே செய்வார்கள். இனிமேல் அந்த உருவம் திரும்பாது. இனிமேல் இந்த உருவம் மாறவே மாறாது. அந்த புது உருவம் பேசியது. வசந்தாவும் முரளிவர்மாவும்
அந்த உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். இது வசந்தா தானே? புது உருவம் கேட்டது. ஆமாம். நீ விடுதலை அடைந்து விட்டாயா? ஆமாம், இவர்தான் என் பழைய சக்தியை மீட்டு தந்தவர். நல்லது, இனி ஒருபொழுதும் இந்த உருவத்தை இழந்து விடாமல் பார்த்துக்கொள் வசந்தா. நான் உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமா? ஆமாம், இவர் ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறார். ஜோதிர்மயி தேவியை தன் உடலில் சுமந்து கொண்டிருக்கும் ரத்னபிரபா தேவி தான் எதிராளி, வசந்தா கூறினாள். அவள் இங்குதானே இருக்கிறாள். ஆனால் அவளின் உண்மையான வடிவம் நிலைத்து இருப்பது வரையில் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த உருவத்தை நீங்கள் அழித்துவிட்டால் நான் உங்களுக்கு உதவ முடியும், இந்திராபாய் கூறினாள். முயற்சி செய்கிறோம். நீங்கள் இங்கிருந்து வெளியேறும் பொழுது தங்க தகட்டால் ஆன மந்திரச்சுவடியை எடுத்துக்கொண்டு போங்கள். அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். நானும் இவருடன் போக வேண்டுமா? வசந்தா கேட்டாள். கண்டிப்பாக போய்தான் தீர வேண்டும். அப்படியானால் போகிறேன், வசந்தா ஒப்புக்கொண்டாள். மறுநாள் முரளிவர்மாவும் வசந்தாவும் கோவிலகத்திலிருந்து புறப்பட தீர்மானித்தனர். அதற்கு முன் விஷ்ணுபிரியாவை சந்தித்து விடை பெற விரும்பினர். அவளது அறை பூட்டி கிடந்தது. எத்தனையோ முறை குரல் கொடுத்தும் கதவு திறந்த பாடில்லை. முரளிவர்மா மிகவும் வலுவுடன் தள்ளியதும் ஒரு பாதி கதவு உள்வாங்கி திறந்து கொண்டது. இருவரும் உள்ளே நுழைந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. விஷ்ணுபிரியா கட்டிலின் மீது ரத்தத்தில் குளித்தது போல் விழுந்து கிடந்தாள். ஏறத்தாழ முக்கால் நிர்வாணமான அந்த உடலின் வயிற்று பகுதி கீறப்பட்டு இருந்தது. குடல் பகுதிகள் சில வெளியே சிதறி இருந்தன. கண்கள் வெளிப்புறம் துருத்தி கொண்டு பயங்கரமாக நிலைக்குத்தி இருந்தன. ரத்னபிரபா தேவிதான் இப்படி செய்திருக்க வேண்டும், வசந்தா கூறினாள். எதற்காக? அந்த சுவடியை விஷ்ணுபிரியா உங்களிடம் தந்துவிட்டார் இல்லையா? ரத்னபிரபா இதை தெரிந்து கொண்டிருக்கலாம். விஷ்ணுபிரியாவை கொல்லும் அளவுக்கு ரத்னபிரபாவுக்கு வல்லமை இருக்கிறதா? ஒரு சில சந்தர்ப்பங்களில் விஷ்ணுபிரியா சாதாரணமான ஒரு மனித பெண் தான். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ரத்னபிரபா வந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாம் மேற்கொண்டு இங்கு தாமதிப்பது நல்லதல்ல. உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கலாம் ரத்னபிரபா. அதற்காக இந்த நள்ளிரவிழா புறப்படுவது? வசந்தா கேட்டாள். அதனால் என்ன, உடனடியாக புறப்படுவதுதான் நல்லது. முரளிவர்மா தனது தோல் பையில் தங்க தகட்டாலான ஓலைச்சுவடியை பத்திரப்படுத்தினார். இருவரும் கோவிலகத்தின் வராந்தாவுக்கு வந்தனர். இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீர்கள்? சத்தம் வந்த திசையை நோக்கி இருவரும் ஏக காலத்தில் திரும்பினர். அன்றொரு நாள் நூலக அறையில் பார்த்த பிசாசு உருவங்கள் 2 நின்று கொண்டிருந்தன. நாங்கள் புறப்படுகிறோம், வசந்தா கூறினாள். இரவு நேரத்தில் இங்கிருந்து யாரும் வெளியேறக்கூடாது என்பது கட்டளை. அது யாருடைய கட்டளை? ஜோதிர்மயி வந்திருக்கிறார், தெரியாதா உங்களுக்கு? இருவரில் ஒருத்தி முன்புறமாக நகர்ந்து அவர்களை தடுத்தாள். அதற்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு? நாங்கள் போகத்தான் போகிறோம். வசந்தா முன்புறமாக நகர்ந்து அவள் கையை பிடித்து இழுத்தாள். ஒழுங்காக கையை விடு, இல்லாவிட்டால் உன்னை பலகாரம் போல் சாப்பிட்டு விடுவேன். சொல்லியபடி அவள் வசந்தாவை இழுத்து பிடித்தாள். ஆனால் கலங்காத வசந்தா எட்டி பாய்ந்து அவள் தலைமுடியை பற்றி பிடித்தாள். விசையாக ஒரு சுழற்றி வெளிப்புறமாக வீசி எறிந்தாள். விற்றென்று பாய்ந்தவள் சற்று நேரம் அந்தரத்திலேயே நின்று தரையில் பொத்தென்று விழுந்தாள். அந்த நேரத்திலேயே அவர்கள் புறப்பட்டனர். விடியற்காலை நேரத்தில் சரியாக பஸ் ஸ்டாண்டை அடைந்தனர். பஸ்ஸுக்காக காத்திருந்த பிற பயணிகள் அழகியான வசந்தாவை பார்த்து வியப்பு அடைந்தனர். மறுநாள் காலையில் லீவை முடித்துக்கொண்டு முரளிவர்மா டியூட்டியில் சேர்ந்தார். அன்று அவருக்கு நைட் டியூட்டி. இரவு 8 மணி ஆன பொழுது புறப்பட்டார் முரளிவர்மா. அப்பொழுது அங்கு வந்த வசந்தா கூறினாள், நானும் உங்களுடன் ஆஸ்பத்திரிக்கு வருகிறேன். டாக்டர் முரளிவர்மா சந்தேகம் நிறைந்த கண்களுடன் வசந்தாவை பார்த்தார். அத்தியாயம் 33. என்ன இப்படி பார்க்குறீங்க? வசந்தா கேட்டாள். காரணம் இருக்கிறது. முரளிவர்மா திரும்பி நின்றார். என்னை பார்த்தால் பயமாக தெரிகிறதா? அவள் சிரித்தபடி கேட்டாள். நான் எதுக்காக வசந்தா உன்னை பார்த்து பயப்படணும்? குறிப்பா சொல்லணும்னா என் உயிர் கூட உன் உரிமைதான். முரளிவர்மா வசந்தாவை நெருங்கி அவள் தோளில் கை வைத்தார். நான் அங்கே வந்தாலும் என்னை யாரும் பார்க்க முடியாது, போதுமா? வசந்தா கூறினாள். அப்படியானால் வா. ஆமாம், நான் மட்டும் பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். அப்படியானால் புறப்படு. முரளிவர்மா காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தவுடன் வசந்தாவும் வந்து ஏறிக்கொண்டாள். ஆஸ்பத்திரியின் கிழக்குப்புறம் இருந்த கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தினார். லிப்டில் அவர்களை தவிர வேறு சிலரும் பயணம் செய்தனர்.
வசந்தா ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றாள். விடுமுறைக்கு பின் வேலைக்கு வந்திருக்கிற முரளிவர்மாவை பார்ப்பதற்காக ஊழியர்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். இத்தனை நாட்களாக எங்கே போயிருந்தீர்கள் என்று பெரும்பாலானவர்கள் கேட்டனர். ஒரு நெடும்பயணம் போயிருந்தேன் என்று மட்டும் முரளிவர்மா பதிலளித்தார். தங்கம்மா நர்ஸ் தான் கடைசியாக வந்தாள். டாக்டர், இவ்வளோ நாளா எங்க தலைமறைவா போயிட்டீங்க? சற்று சுதந்திரம் எடுத்துக்கொண்டு கேட்டாள். சும்மாதான், ஒரு சேஞ்சுக்காக அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எத்தனை வருஷமா இந்த ஆஸ்பத்திரி கூண்டுக்குள்ளேயே கிடக்கிறேன். அந்த பெண்மணி எத்தனையோ தடவை உங்களை விசாரிச்சுட்டு இங்கே வந்திருந்தாங்க. யார்? முரளிவர்மா கேட்டார். பியூட்டி பார்லர் நடத்தும் பெண்மணி ஒவ்வொரு தடவையும் உங்களை கேட்டார். எப்போ வந்தாங்க? ராத்திரியிலையா பகல்லையா? ராத்திரி நேரத்தில் தான் வந்தாங்க. ஓஹோ என்று கேட்டுக்கொண்ட முரளிவர்மா ஒரு தடவை வராந்தாவை பார்த்தார். அவளுக்கு விஷயம் புரிந்தது. இப்ப சமீப காலமா அவங்க வரதில்ல சொல்லிவிட்டு தங்கம்மா அங்கிருந்து நகர்ந்தாள். உங்களை தேடி இங்கே நிறைய தடவை வந்திருக்கிறாளா? வசந்தா கேட்டாள். தங்கம்மா இன்னார் என்று பெயர் சொல்லாத பொழுதே எப்படி ஆள் இவள்தான் என்று புரிந்தது வசந்தா? வர்மா கேட்டார். புரியாமல் போவதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்மணி அந்த வாசலை தாண்டி போனாள். வசந்தா சட்டென்று அங்கிருந்து வெளியேறி அந்த பெண்மணியை தொடர்ந்தாள். முன்னால் நடந்து கொண்டிருந்தவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். வசந்தாவை பார்ப்பதற்காக அவள் திரும்பிய பொழுது முரளிவர்மாவும் அந்த முகத்தை பார்க்க தயங்கவில்லை. ஒரு கணம் வியப்படைந்தார். வசந்தா வேறு யாருடைய கண்ணுக்கும் தட்டுப்பட மாட்டேன் என்றளவா சொன்னாள். பிறகு எப்படி முன்னால் நடப்பவள் வசந்தாவை திரும்பி பார்க்கிறாள்? அப்படியானால் வசந்தாவை அடையாளம் தெரிந்து கொண்ட அவள் உண்மையில் யார்? அறையை விட்டு வெளியே வந்த முரளிவர்மா அவளையே பார்த்து கொண்டிருந்தார். வேகமாக நடந்தவள் இடதுபுறமாக திரும்பி சட்டென்று மறைந்தாள். ஆனால் வசந்தா அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். வெளிச்சம் குறைவான வராந்தாவை அடைந்தவுடன் அவள் நின்றாள். யார் நீ? வசந்தா கேட்டாள். பெயர் வசுந்தரா, பதிலளித்தாள் புதியவள். இங்கே எதுக்காக வந்திருக்கிற? மிரட்டும் துணியில் கேட்டாள் வசந்தா. தேவி தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அவள் சுவரோடு ஒட்டி நின்றாள். அந்த இடம் வழி முற்று பெறும் ஒரு இடுக்காக இருந்தது. மருத்துவமனை முழுவதற்குமான மின்சார இணைப்புகள் அங்கிருந்துதான் கிளை கிளையாக நரம்பு நரம்பாக பிரிந்தன. பெரிய சுவிட்சுகள், பளிங்கு கேரியர்கள் வரிசையாக இருந்தன. அந்த இடத்தில் பல்பு ஒன்று மங்கலான வெளிச்சத்துடன் எரிந்து கொண்டு இருந்தது. ரத்னபிரபா கோவிலகத்துக்கு போவதற்கு முன் ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும் வசுந்தராவின் உடலில் ஒரு ஆத்மாவை ஏவி விட்டு அதனிடம் சில விஷயங்களை ஒப்படைத்திருந்தாள். சொல், நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? வசந்தா கேட்டாள். யார் என்ன கேட்டாலும் எந்த விதமான பதிலும் சொல்லக்கூடாது என்பதுதான் எனக்கு போடப்பட்டுள்ள முதல் கட்டளை. அது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் நான் கேட்டால் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனக்கு உன்னை விட சக்தி அதிகம் என்பது தெரியுமா? இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? வசந்தா எதிரில் இருந்த பெண்மணியை சுவிட்ச் போர்டு பக்கமாக தள்ளி நிறுத்தினாள். ஒரே தள்ளலில் சட்டென்று ஒரு பெரிய பீஸ் கேரியரை உருவினாள். வசந்தாவின் வலது கையை பிடித்து சட்டென்று பீஸ் கேரியரின் இடைவெளிக்குள் திணித்தாள். சென்ற ஒரு சத்தம் எழுந்தது. தொடர்ந்து ஓர் அலறல். மறு வினாடி வசுந்தரா தரையில் விழுந்தாள். அவள் விழுந்த சத்தம் கேட்டு ஆட்கள் மற்ற இடங்களிலிருந்து ஓடி வந்தனர். கரண்ட் அடிச்சு விழுந்துட்டாங்க. முதலில் ஓடி வந்த பெண் ஒருத்தி குரல் கொடுத்தாள். டாக்டர் முரளிவர்மா அந்த இடத்துக்கு வந்தார். கீழே விழுந்து கிடந்த வசுந்தராவின் நாடி பிடித்து பார்த்தார். உடனேயே அவள் உடம்பின் சில பகுதிகளை அவசர அவசரமாக தேய்த்து விட தொடங்கினார். அவள் கண்களை திறந்தாள். இந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு பெட்ல படுக்க வைங்க, டாக்டர் முரளிவர்மா நர்ஸிடம் கூறினார். விரைவிலேயே மயக்கம் தெளிந்து விழுத்து விட்டாலும் என்ன நடந்தது என்பதை அவளால் விளக்க முடியவில்லை. வசந்தா நடந்ததை முரளிவர்மாவிடம் விவரித்தாள். அப்படியானால் இதைப்போல் வேறு சிலரும் இருக்கலாம் இல்லையா? முரளிவர்மா கேட்டார். இருக்கலாம். அதே நேரம் பிரசவ வார்டிலிருந்து ஓர் அலறல் எழுந்தது. என் குழந்தையை காணவில்லை. எல்லோரும் அந்த பக்கமாக ஓடினார்கள். அவள் சொன்னது உண்மைதான். எப்பொழுதிருந்து காணவில்லை? டாக்டர் விசாரித்தார். இதோ இப்போ கூட இருந்தது டாக்டர். கண்மூடி திறப்பதற்குள் மாயமா மறைஞ்சிருச்சு. வேலையாட்கள் உடனே 4 புறமும் ஓடி தேடினார்கள். ஆனால் குழந்தை அகப்படவில்லை. டாக்டர் வசந்தாவை தேடினார். அவளும் அப்பொழுது அங்கு இல்லை. ஆஸ்பத்திரி வாசலில் இருந்த காவலாளி சோமன் பீடி ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு வாசலில் நின்றிருந்தான். அப்பொழுதுதான் உட்புறத்திலிருந்து பெண் ஒருத்தி ஓடி வந்தாள். அவள் எதையோ
துணி பொட்டலத்துக்குள் வைத்திருந்தாள். என்னம்மா அது? சோமன் அதட்டினான். எந்தவிதமான பதிலும் சொல்லாமல் வாசலை தாண்ட அவள் முயற்சி செய்தாள். சோமன் பாய்ந்து அவளை தடுத்தான். ஆனால் அவள் சோமனை ஒரு கையால் சுலபமாக தட்டிவிட்டு வெளியேறினாள். சோமன் கேட்டுக்கு வெளியே தரையில் விழுந்து உருண்டான். 35 வயதான சோமன் 2-3 பேரை ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை ஒரு பெண் சுலபமாக தட்டிவிட்டு போவதா? சோமன் சுதாரித்து எழுவதற்குள் ஸ்டார்ட் ஆகி நின்று கொண்டிருந்த சிவப்பு நிற மாருதி காருக்குள் ஏறினாள். கார் புறப்பட்டது. காரை பின்தொடர்ந்து சோமன் சிறிது தூரம் ஓடினான். ஆனால் கார் விரைந்து சீறி பாய்ந்து மறைந்தது. ரத்னபிரபா தான் காரை ஓட்டினாள். கோவிலகம் அரண்மனையில் இந்திராபாய் சக்தி பெற்றுவிட்டாள் என்பதை அறிந்த ரத்னபிரபா அன்று மாலை நேரத்தில் தான் திரும்பியிருந்தாள். ஜோதிர்மயிக்கு அதிகமாக பலி கொடுத்து மேலும் மேலும் சக்தியை பெறுவது அவள் நோக்கம். நகரத்திலிருந்து பிரிந்து பன்னாரமொழியை நோக்கி திரும்பியது கார். கார் ஓட்டிக்கொண்டிருந்த ரத்னபிரபா அப்பொழுது ஒரு காட்சியை கண்டாள். காரின் முன்புற விண்ஷீல்டின் மீது ஓர் உருவம் தென்பட்டது. அது தலைக்கீழாக படுத்தபடி அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. அதன் தலைமுடி கண்ணாடி மீது பரவி கிடந்தது. ரோடு பார்வையிலிருந்து மறைந்தது. ரத்னபிரபா காரை நிறுத்தினாள். மாந்திரிக சக்திகள் கைவரப் பெற்றிருந்த ரத்னபிரபாவை பொறுத்தவரை அது ஆச்சரியப்படத்தக்க ஒரு காட்சியாக இருந்தது. ரத்னபிரபா காரின் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. மறுபடி முயன்றாள். நீ யார்? ரத்னபிரபா கேட்டாள். வசந்தா. அந்த உருவம் பதிலளித்தது. உனக்கு என்ன வேண்டும்? அந்த குழந்தை. அது கிடைக்காது. ரத்னபிரபா ஆக்சிலேட்டரில் காலை அழுத்தி வண்டியை மெதுவாக செலுத்தினாள். உடனே வசந்தா முன்புற கண்ணாடி வழியாக கையை உட்புறம் செலுத்தினாள். ரத்னபிரபா ஒரு கணம் அதிர்ந்தாள். கண்ணாடியை உடைக்காமல் ஒரு கையை எப்படி யாராவது கண்ணாடியை ஊடுருவ முடியுமா என்ன? அந்த கை நீண்டு எந்தவித தயக்கமும் இன்றி ரத்னபிரபாவின் அருகில் இருந்த பெண்ணின் மடியிலிருந்த குழந்தையை எடுத்துக்கொண்டது. முன்புற கண்ணாடியை தாண்டி குழந்தை வெளியே வரவில்லை. கண்ணாடி குழந்தையை தடுத்து கொண்டு இருந்தது. வசந்தா இடது கையால் காரின் கண்ணாடியை உடைக்க முயன்றாள். ஆனால் கண்ணாடியை உடைக்காமல் அந்த கையும் கண்ணாடியை ஊடுருவியது. தான் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது வசந்தாவுக்கு தெரிந்தது. தன் உடல் அப்பொழுது சூழ வடிவில் இல்லை என்பதை உணர்ந்தாள் வசந்தா. காருக்குள் இருந்த ரத்னபிரபா அங்கிருந்த பெண்மணி ஆகியோரின் உடம்பில் தன்னால் புகுந்து கொள்ள முடியாது என்பதும் விளங்கியது. மீண்டும் ஒரு தடவை அவள் முன்புற கண்ணாடியை உடைக்க முயன்று தோல்வியடைந்தாள். ரத்னபிரபாவின் முகத்தில் சந்தேகம் படியத் தொடங்கியது. வசந்தாவிற்கு ஸ்தூல வடிவம் கிடையாது என்பதை ரத்னபிரபா உணர்ந்தாள். அப்படியானால் தான் வெற்றி பெறுவது உறுதி என்று நம்பினாள். இருப்பினும் அவளால் காரிலிருந்து வெளியேற முடியவில்லை. குழந்தை காணாமல் போன விஷயம் மருத்துவமனையில் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு முன்னர் ஆட்கள் இல்லாதபொழுதுதான் குழந்தைகளை கடத்தினாள். ஆனால் இப்பொழுது கண் முன்பாகவே மாயமாக குழந்தையை அவள் மறைத்திருக்கிறாள். அதே சமயம் ஒரு பெண் குழந்தையுடன் கேட்டை தாண்டி ஓடியதையும் சிலர் கவனிக்கவே செய்தனர். சோமனை தள்ளிவிட்டு அவள் காரில் ஏறியதையும் மற்றவர்கள் கவனித்தனர். செய்தி தீயை விட வேகமாக பரவியது. முரளிவர்மா யோசனையில் ஆழ்ந்தார். செய்தி அறிந்து பாலச்சந்திரனும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். குழந்தை எங்கே போயிருக்கும்? பாலச்சந்திரன் தனக்குத்தானே கேட்பது போல் சொல்லிக்கொண்டார். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. முரளிவர்மா காரின் சாவியை கையில் எடுத்தபடி கூறினார். அத்தியாயம் 34. கார் மருத்துவமனை கேட்டை தாண்டி மெயின் ரோட்டுக்கு வந்தது. இந்த நேரங்கட்ட நேரத்தில் நாம் அங்கே போனால் என்ன? டாக்டர் பாலச்சந்திரன் சந்தேகம் எழுப்பினார். போகலாமே, இப்பொழுது எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. டாக்டர் முரளிவர்மா ஆக்சிலேட்டரில் காலை அழுத்தியபடி கூறினார். வர்மா என்ன சொல்கிறார் என்று டாக்டர் பாலச்சந்திரனுக்கு விளங்கவில்லை. கார் வேகத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தது. ரத்னபிரபாவின் காரின் மேற்புறம் படுத்திருந்த வசந்தாவால் குழந்தையை வெளியே எடுக்க முடியவில்லை. அதே நேரம் ரத்னபிரபாவால் காரை கிளப்பவோ காரிலிருந்து வெளியேறவோ முடியவில்லை. ஆனாலும் காரை நகர முடியாதபடி செய்ததில் வசந்தாவுக்கு ஒரு திருப்தி தெரிந்தது. கார் பன்னாரம் மூலையிலேயே உரிமையபடி நகராமல் நின்று கொண்டிருந்தது. உடனடியாக தான் எதையாவது செய்தே ஆக வேண்டும் என்பதை வசந்தா உணர்ந்தாள். இல்லாவிட்டால் சற்று நேரத்திற்குள் ரத்னபிரபா மாற்று நடவடிக்கையில் இறங்கலாம். முன்னொரு நாள் நூலக அறையில் படித்த ஒரு சுவடியிலிருந்த வித்தை அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஓம் என்கிற திவ்ய மந்திரத்தை உச்சரித்தவாறு தன்னில் அடங்கியுள்ள சக்தி முழுவதையும் வலது கை சுண்டு விரலுக்கு கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு
அந்த விரலால் கண்ணாடியை வலுவாக குத்த வேண்டும். அப்படியே செய்தால் அதே நேரத்தில் காருக்கு வெளியே குழந்தையை மட்டுமல்ல வேறு எப்படிப்பட்டவரையும் தூக்கி எறியும் வல்லமை இருந்தது வசந்தாவிடம். கண்ணாடி மற்றும் இரும்பை ஊடுருவி செல்லும் வல்லமை மற்றும் அவளுக்கு இல்லை. வசந்தா ஓம்கார மந்திரத்தை கூறியவாறு கண்ணாடியை பலமாக குத்தினாள். ஒருவித சத்தத்துடன் கண்ணாடி உடைந்து துண்டுகள் வெளியேயும் உள்ளேயும் சிதறி விழுந்தன. பின் கண்ணாடி இடைவெளி வழியாக வசந்தா குழந்தையை வெளியே எடுத்தாள். ரத்னபிரபா அவளை பின்தொடர முற்படவில்லை. தொடர்ந்து போனால் ஒருவேளை அது ஏதாவது புதிய சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தாள். ரத்னபிரபா பங்களாவை அடைந்தாள். அவள் அங்கு வந்து சேர்ந்தபொழுது ஒரு அம்பாசிடர் வண்டி வாசலுக்கு அருகே காத்திருந்தது. வீட்டு வாசல் கதவு திறந்திருந்தது. ரத்னபிரபா உள்ளே நுழைந்தாள். அவளுடன் வந்தவள் படியேறி இருட்டுக்குள் மறைந்தாள். பிரதாபவர்மா வரவேற்பறையின் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ரத்னபிரபா கேட்டாள். இல்லை, இப்பத்தான் வந்தேன். விஷயம் எந்த அளவில் இருக்கிறது? பிரதாபவர்மா கேட்டார். நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக விபரீதமாக நடந்து கொண்டிருக்கின்றன சம்பவங்கள், ரத்னபிரபா கூறினாள். அப்படியென்றால் நான் இலங்கையில் படித்த மாந்திரிக வித்தையுடன் ஆவிகளை என் சொந்த உடம்புக்குள் புக செய்வது வரை கற்றிருக்கிறேன். அதை மற்றவர்களின் உடம்புக்குள் செலுத்தவும் முடியும். அதெல்லாம் பெருமளவு வெற்றி பெறவும் செய்தது. பிறகு டாக்டர் முரளிவர்மாவுக்கு அவரே எதிர்பார்க்காத ஒரு சில பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. அதனால் அவர் என் மூர்த்தியின் மூலம் வரை கண்டுபிடித்து விட்டார். ஓ, அந்த அளவுக்கு போய்விட்டாரா? ஆமாம், அந்த மூலம் இளையிடத்து கோவிலகம். இதோ இந்த பங்களா இருக்கும் இடத்தில் முன்னால் ஒரு இல்லம் இருந்தது. இங்கே உயிர் வாழ்ந்திருந்தவர் ஜோதிர்மயி தேவி. அவர் தான் என் உபாசன மூர்த்தி. அவர் மாந்திரிக வித்தை கற்றுக்கொண்டதும் அதே இளையிடத்து கோவிலகத்தில் தான். அங்கு இந்திராபாய் என்கிற மற்றொரு பெண்மணியும் இருந்தாள். அந்த இருவருமே சம காலத்தவர்கள். பிரதாபவர்மா கதை கேட்பவரை போல் ரத்னபிரபாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கேட்டார். அப்படியானால் ஜோதிர்மயி இப்பொழுதும் இருக்கிறாரா? இருக்கிறார், ரத்னபிரபா கூறினாள். என்ன, நிஜமாவா சொல்றீங்க? பிரதாபவர்மா வியப்படைந்தவராக கேட்டார். நீங்கள் அவரை சந்திக்க விரும்புகிறீர்களா? ரத்னபிரபா கேட்டாள். பிரதாபவர்மாவை பொறுத்தவரை அது ஒரு நம்ப முடியாத தகவலாக இருந்தது. நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் என்று கூறப்படும் ஜோதிர்மயி தேவி இப்பொழுதும் உயிருடன் இருக்கிறாரா? பார்த்தால் தேவலை. அப்படியானால் வாருங்கள், ரத்னபிரபா அவரை அழைத்தாள். இருவரும் மாடிப்படிகளை கடந்து வராந்தாவின் இருண்ட பாதையில் நடந்து ஓர் அரைவாசலுக்கு வந்தனர். ரத்னபிரபா கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்தாள். சரியான ஒரு பூஜை அறை என்று சொல்லும்படி அதற்குரிய எல்லாவிதமான பொருட்களுடனும் கச்சிதமாக இருந்த அறை. பிரதாபவர்மா எல்லாவற்றையும் வியப்புடன் பார்த்தார். ரத்னபிரபா ஒரு புறசுவரை நெருங்கினாள். அங்கிருந்த போட்டோவை விலக்கி அதன் பின்புறத்திலிருந்த சிற்றறைக்குள் கையை விட்டு சக்கரம் போன்ற ஒன்றை சுழற்றினாள். அந்த இடத்தில் ஒரு கதவு இருக்கிறது என்று சொல்ல முடியாத விதத்தில் சுவர் இரண்டாக பிளந்து நகர்ந்தது. பிரதாபவர்மா திருக்கிட்டார். அந்த அறைக்குள் விகாரமும் பிசாசுமான உருவம் ஒன்று சாத்தி வைக்கப்பட்டு இருந்தது. எலும்புக்கூட்டுக்கு உடை உடுத்தி உட்கார வைத்தது போல் இருந்தது. கடவுளே, என்ன இது? பிரதாபவர்மா தன்னை மீறி கேட்டுவிட்டார். இவர்தான் ஜோதிர்மயி தேவி. ஒரு காலத்தில் இந்த நாட்டையே களங்கடித்து அடக்கி ஆண்டியிருந்த ஒரு பரம்பரையின் கடைசி வாரிசு. அந்த மாந்திரிக சக்தியின் வல்லமையால் தான் இப்பொழுதும் இப்படி இருக்கிறார். இதற்கு உயிர் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். சரி, நடக்கட்டும். ரத்னபிரபா அந்த உருவத்தின் முன்னால் அமர்ந்தாள். ஹோமகுண்டத்தின் அருகே இருந்த கூர்மையான வாளை கையில் எடுத்தாள். பயப்படக்கூடாது என்று வர்மாவை பார்த்து கூறிய பிறகு அந்த வாளை மேற்புறமாக வீசிவிட்டு சட்டென்று தன் தலையை அதற்கு நேராக காட்டியபடி நின்றாள். வாள் நெற்றியில் ஆழமாக கீறிவிட்டு கீழே விழுந்தது. ரத்தம் பீச்சி அடித்தது. குழாய் போட்டு கொடுத்தது போல் இரத்த துளிகள் எதிரில் உட்கார்ந்திருந்த எலும்புக்கூட்டின் இதழ் பகுதிக்குள் சென்று விழுந்து மறைந்தன. சுழிவுகள் விழுந்து நசுக்கியது போலிருந்த அதன் வாய்ப்பகுதியில் பற்களுக்கு இடையில் இரத்தத்தின் பொட்டுக்கள் மின்னின. அந்த பகுதி மெதுவாக அசைந்தது. இரத்த துளிகள் அப்பொழுதும் தொடர்ந்து அந்த இடைவெளிக்குள் பாய்ந்து கொண்டிருந்தன. பிரதாபவர்மா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த உருவம் மாற்றம் பெற தொடங்கியது. கண்கள் இருக்க வேண்டிய 2 கருமையான குழிகளில் கண்விழிகள் பளபளப்புடன் உருண்டு முன்புறமாக நகர்ந்தன. மூக்கு பகுதி வளர்ந்தது. கண்ண கதுப்பு பகுதியில் சுழிவடைந்து உலர்ந்து போயிருந்த சதை துணுக்குகள் உருண்டு திரண்டு செம்மையடைய தொடங்கியது. எதற்காக வந்திருக்கிறாய்?
அந்த உருவம் கேட்டது. நான் இத்தனை நாட்களாக செய்து வந்ததெல்லாம் பயனற்றது போல் தோன்றுகிறது. இதோ இந்த மனிதருக்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்தேன். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. ஆனால் நீ குறிப்பிட்ட மனிதனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டால் நீ நினைப்பதை நடத்த நான் உதவ முடியும். இதென்ன புதிதாக? அவன் இப்பொழுது ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் கையில் பத்திரகாளி கொடுத்த தங்கத் தகடாலான ஏட்டுச்சுவடி இருக்கிறது. அது அவனிடம் இருக்கும் வரை அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதை அவனிடமிருந்து அகற்ற என்ன வழி? எப்படியாவது அதை நீ கைப்பற்ற முயற்சி செய், ஜோதிர்மயி கூறினாள். என்னால் அது முடியுமா? முடியும். வசந்தா என்கிற மோகினி அவனுக்கு உதவுகிறாள். தேவ அம்சம் வாய்ந்தவள். அவளுக்கு விடுதலை அளித்தவன் அவன்தான். அதனால தான் அவள் அவனுடன் எப்பொழுதும் நிழல் போல் தொடர்ந்து உதவுகிறாள். நாளைக்கு துர்கா அஷ்டமி நாள். தேவி நீராடப் போகும்பொழுது எல்லா மோகினிகளும் அவளுடன் துணையாக போவார்கள். அவளும் செல்வாள். அந்த சந்தர்ப்பத்தில் நீ அவளை தாங்கி சுவடியை அபகரிக்கலாம். இப்படி சொன்னால் எப்படி? அதற்கான வழியையும் சொல்லித் தாருங்கள். நாளை இரவு நீ வசந்தாவின் வடிவத்தில் அவனை நெருங்கு. நீ அருகில் இருக்கும் பொழுது உன் முன்னால் சுவடியை தன் உடலிலிருந்து வெளியே எடுத்து வைப்பான். அந்த சந்தர்ப்பம்தான் அவனை தாக்க உனக்கு ஏற்றது. ஒருவேளை அவன் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டால்? ரத்னபிரபா சந்தேகம் எழுப்பினாள். சந்தேகிக்க மாட்டான். நான் உன்னுள் ஆவேசித்திருப்பேன். பயப்படாதே, ஜோதிர்மயி கூறினாள். டாக்டர் முரளிவர்மாவும் பாலச்சந்திரனும் பன்னாரமூலைக்கு வந்து சேர்ந்தனர். இருவரும் காரிலிருந்து இறங்கினர். வசந்தா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். என்ன நடந்தது? பாலச்சந்திரன் கேட்டார். முதலில் இந்த குழந்தையை பிடியுங்கள். வசந்தா தன் கையில் இருந்த குழந்தையை அவரிடம் கொடுத்தாள். முதலில் இந்த குழந்தையை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ப்போம், மற்றதை பிறகு கவனிக்கலாம், முரளிவர்மா கூறினார். மூவரும் காரில் ஏறிக்கொள்ள கார் உடனே ஆஸ்பத்திரியை நோக்கி விரைந்தது. அந்த பங்களாவில் இப்பொழுது மற்றொரு மனிதரும் வந்து சேர்ந்திருக்கிறார். ஏறத்தாழ உங்களை மாதிரியே தோற்றமுள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு அம்பாசிடர் காரில் வந்திருக்கிறார். காரின் பின் சீட்டில் இருந்த வசந்தா கூறினாள். என்ன, என்னை மாதிரி இருந்தாரா? ஓ, இப்போதான் எனக்கு புரிகிறது, முரளிவர்மா கூறினார். யார் அவர்? வசந்தா கேட்டாள். பிரதாபவர்மா. நான் இல்லாவிட்டால் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் அவரைத்தான் சாரும். அப்படி ஒரு நோக்கம் அவருக்குண்டு. போதா குறைக்கு அவர் ரத்னபிரபாவை வேறு நாடி இருக்கிறாரா? உண்மையில் ரத்னபிரபாவுக்கு அதுவும் ஒரு காரணம். அவ்வளோதான். அவளை பொறுத்தவரை ஜோதிர்மயி தேவியை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காக பிஞ்சு குழந்தைகளை பலி கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறாள். இப்பொழுது அவளின் முக்கியமான எதிரிகள் நாம் தான், வசந்தா கூறினாள். ஆஸ்பத்திரியை அடைந்தனர். குழந்தையை கொண்டு போய் தாயிடம் ஒப்படைத்தனர். குழந்தையை திரும்பவும் உயிருடன் கண்ட தாய் டாக்டரை நன்றியுடன் பார்த்தாள். நேரம் 2 மணி ஆகியிருந்தது. கொஞ்ச நேரம் நான் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? முரளிவர்மா கேட்டார். போங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். டாக்டர் பாலச்சந்திரன் ஒப்புக்கொண்டார். வசந்தா அங்கிருந்து கிளம்பினாள். உட்கார்ந்த சற்று நேரத்திலேயே அப்படியே கண் மயங்கினார் டாக்டர் பாலச்சந்திரன். பொழுது விழுந்தது தெரியவில்லை. முரளிவர்மாவும் பாலச்சந்திரனும் விடியற் காலையில் நேராக டாக்டர் சசிதரனின் வீட்டுக்கு வந்தார்கள். காஃபி சாப்பிட்டனர். காலை பலகாரமும் இன்று உங்களுக்கு இங்குதான், சசிதரன் கூறினார். சரி, அப்படியே ஆகட்டும். இருவரும் ஒப்புக்கொண்டனர். அங்கிருந்து கிளம்பி தங்களது வீடுகளுக்கு திரும்பிய முரளிவர்மாவும் பாலச்சந்திரனும் காலை கடன்களை முடித்துக்கொண்டு சிற்றுண்டி சாப்பிடுவதற்காக மீண்டும் சசிதரனது வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். இன்று எனக்கு டியூட்டி இருக்கிறது. ஆனால் அப்பா விடியற் காலையிலேயே போன் செய்தார். இன்று அப்பாவின் பிறந்த நாள். திடுமென்று குருவாயூர் கோயில் போக வேண்டும் என்று சொன்னார். என்ன செய்வது? சசிதரன் மற்ற இருவரையும் பார்த்தார். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? நீங்கள் புறப்படுங்கள் சசி, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், முரளிவர்மா கூறினார். அப்பாடா, இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது, சசிதரன் மகிழ்ச்சியுடன் பேசினார். 8 மணி அளவில் முரளிவர்மா ஆஸ்பத்திரிக்கு வந்தார். டாக்டர் தனது அறைக்கு வந்தபொழுது யாரோ தலை தாழ்த்தியபடி எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். டாக்டர், இன்று உங்களுக்கு விடுமுறை தானே? உட்கார்ந்திருந்தவர் கேள்வியுடன் தலையை உயர்த்தினார். டாக்டர் இந்திராபாய். முரளிவர்மா வியப்பால் விழிகள் விரிந்தவாறு அவளை பார்த்தார். அத்தியாயம் 35. டாக்டர் முரளிவர்மாவின் மனதில் அப்பொழுது இலையிடத்து கோவிலகத்தில் பார்த்த ஓவியம் தெளிவடைந்து வந்தது.
இந்திராபாயின் அழகான ஓவியம். அந்த ஓவியத்துடன் பொருந்தி போகிற அதே முகம்தான் இப்பொழுது தனக்கு எதிரில் தென்படுவதும். இத்தனை நாட்களாக எங்கே போயிருந்தீர்கள்? முரளிவர்மா கேட்டார். எதிர்பாராமல் விடுமுறை எடுக்க நேர்ந்துவிட்டது, இந்திராபாய் கூறினார். அது எனக்கும் தெரியும். ஆனால் விடுமுறை எடுத்த நாட்களில் கோவிலகத்துக்கு போகவில்லை, அப்படித்தானே? அது என்ன அப்படி கேட்குறீங்க? இந்திராபாய் ஆர்வத்துடன் கேட்டார். மனதில் தோன்றியதை கேட்டேன். நானும் கூட சில நாட்களாக எங்கு இல்லை. ஓரிடம் வரை போக வேண்டியிருந்தது. போன இடத்தில் உங்களது ஓவியத்தை பார்த்தேன். எங்கு? இந்திராபாயின் முகத்திலிருந்த வியப்பு இன்னும் மாறாமல் இருந்தது. இளைய இடத்து கோவிலகத்தில். அந்த இடத்துடன் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. என் பெரியப்பாவின் அப்பா அந்த கோவிலகத்தை சேர்ந்தவர் தான். அந்த பாட்டியின் பெயரை தான் எனக்கும் வைத்திருக்கிறார்கள். பாட்டியின் ஜாடை அப்படியே எனக்கு இருப்பதாக அப்பாவும் அடிக்கடி சொல்லுவார். அப்படியானால் நான் பார்த்தது சரிதான். அந்த பாட்டி மாதிரி நீங்களும் மாந்திரிக வித்தைகள் எதையாவது கற்று வைத்திருக்கிறீர்களா? முரளிவர்மா சிரித்தபடி கேட்டார். இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது. சரி, அதெல்லாம் போகட்டும். உங்கள் இடது கையின் சக்தி திரும்ப கிடைத்து விட்டதா? இதை கேட்டதும் டாக்டர் இந்திராபாய் சந்தேகம் நிறைந்த கண்களுடன் முரளிவர்மாவை பார்த்தார். நான் சொன்னது உண்மைதானே? டாக்டர் இந்திராபாயின் இடது கையில் ஏதோ ஒரு பெரிய குறை இருந்தது போல் எனக்கு தோன்றியது. அது இப்பொழுது சரியாகிவிட்டதா? சரியாகி இருக்கும் என்று தான் தோன்றுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டியின் இடது கை ஏதோ அஞ்ஞாதமான காரணத்தால் துண்டாக நேர்ந்திருக்கிறது. அதை நான் ஒட்ட வைத்து சரி செய்தேன். உங்கள் கையை பற்றி நானாகவே யூகித்தேன். நீங்கள் சொன்னது உண்மைதான் டாக்டர். ஒரு சில சந்தர்ப்பங்களில் என் இடது கையில் ஏதோ ஒரு குறை இருப்பது போல், செயலற்றிருப்பது போல் தோன்றியதுண்டு, இந்திராபாய் கூறினாள். இனிமேல் அதையெல்லாம் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முந்தைய தலைமுறையை சேர்ந்தவர்களின் சில குறைகளும் நன்மைகளும் பிந்தைய தலைமுறைக்கு அப்படியேவோ இல்லை சற்று கூட்டியோ குறைத்தோ வாய்ப்பதுண்டு. அதனால தான் அப்படி நிகழ்ந்திருக்கும், வர்மா கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் நர்ஸ் ஒருவர் ஓடி வந்தார். 21வது பெட்டில் படுத்திருக்கும் நோயாளி மிகவும் கஷ்டப்படுகிறார் டாக்டர். ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற நோயாளி அவர். அப்படியானால் நான் இதோ வந்துவிடுகிறேன். டாக்டர் முரளிவர்மா எழுந்து வெளியே போனார். சற்று நேரத்திற்குள் உடை மாற்றி ஆபரேஷன் தியேட்டரில் நுழைந்தார். தங்கம்மா நர்ஸ் தயாராக இருந்தார். அவரை தவிர வேறொரு நர்ஸும் முகத்தை மறைத்து கட்டிக்கொண்டு நின்றிருந்தாள். எனவே ஆள் யார் என்று தெரியவில்லை. இருப்பினும் அந்த அளவுக்கு உயரமும் வருமானம் உள்ள நர்ஸ் யாரும் ஆஸ்பத்திரியில் இல்லை. சட்டென்று டாக்டர் முரளிவர்மாவின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. ஒருவேளை அவள் ரத்னபிரபாவாக இருப்பாளோ? அடுத்த பலி நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாளோ? ஆபரேஷன் தியேட்டருக்குள் அவசரமான அந்த சந்தர்ப்பத்தில் எதுவும் பிரச்சனை ஏற்பட வேண்டாம் என்பதால் நடுநடுவே அந்த நர்ஸின் நடவடிக்கைகளை கவனித்தார் முரளிவர்மா. ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. வழக்கத்தை விட எடை அதிகமாக இருந்த ஆண் குழந்தை பிறந்தது. எப்பொழுதும் தன்னுடைய வேலை முடிந்ததும் வெளியேறி விடுகிற டாக்டர் அன்று வெளியேறாமல் அறைக்குள்ளேயே இருந்தார். தான் சந்தேகப்பட்ட பெண்மணி அந்த குழந்தையை எடுக்க முற்பட்ட பொழுது முரளிவர்மா அவள் தோலை பிடித்து தடுத்தார். ரத்னபிரபாவும் விஷயத்தை தெரிந்து கொண்டு உடனே அங்கிருந்து வெளியேறினாள். திரும்பவும் டியூட்டி அறைக்கு வந்த டாக்டர் சற்று ஓய்வெடுக்க விரும்பி சாய்ந்தவாறு கண்ணை மூடினார். ரத்னபிரபா தனது காரை ஸ்டார்ட் செய்து பங்களாவை நோக்கி விரைந்தாள். அவசரமாக தனது பூஜை அறையை அடைந்தாள். இரத்த தாகத்துடன் ஜோதிர்மயின் பிசாசு வடிவம் காத்திருந்தது. முரளிவர்மா தான் இப்பொழுதும் நம்முடைய நோக்கத்துக்கு தடையாக இருக்கிறார். நான் என்ன செய்ய? ரத்னபிரபா கேட்டாள். பரவாயில்லை, அந்த மனிதனுக்கு நான் ஒரு சிறு தொல்லை கொடுத்திருக்கிறேன், அதாவது சின்ன தலைவலி. இதற்குள் முரளிவர்மா குவார்டர்ஸ்க்கு போயிருப்பார். நீ வசந்தியின் வேஷத்தில் விரைவாக அங்கு போ, ஜோதிர்மயி கூறினாள். உடலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வித்தை எனக்கு தெரியாதே, ரத்னபிரபா கூறினாள். அப்படியானால் ஒரு காரியம் செய், சரண்யாவை கூப்பிடு. உன் மகளாக நடித்த அவளையேதான். அவளுக்கு ஏறத்தாழ வசந்தாவின் முகஜாடைத்தான். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நானே அவளுக்குள் புகுந்து கொள்கிறேன், ஜோதிர்மயி கூறினாள். ரத்னபிரபாவுக்கு அது நல்ல யோசனையாக தோன்றியது. ஜோதிர்மயை நேரிட்டு ஒரு செயலில் இறங்கினால் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று ரத்னபிரபா உறுதியாக நம்பினாள். உடனே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சற்று நேரத்தில் சரண்யாவுடன் திரும்பினாள். அவளை பூஜை அறைக்கு அழைத்து வந்தாள். ஜோதிர்மயின் உருவத்தை பார்த்த சரண்யா ஒரு தடவை பயந்து நடுங்கினாள். முட்டிக்கால் போட்டு நில்லுமா, ரத்னபிரபா கட்டளையிடும் குரலில் கூறினாள்.
சரண்யா அப்படியே செய்தாள். ரத்னபிரபா வழக்கம் போல் தனது ரத்தத்தை ஜோதிர்மயிக்கு கொடுத்தாள். சற்று நேரத்திற்குள் அந்த கோர வடிவத்திலிருந்து தெளிவற்ற நிழல் போன்ற ஒன்று சரண்யாவை சூழ்ந்து மறைந்தது. சரண்யாவின் முகம் மாற்றமடைந்து கொண்டே வந்தது. கடைசியில் அவள் வசந்தாவாக மாறிப்போனாள். இதுதானே அந்த வசந்தாவின் உருவம்? ஜோதிர்மயி கேட்டாள். வசந்தாவை அந்த மனிதனுக்கு பிடித்து போனது துரதிர்ஷ்டம் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. ரத்னபிரபா சரண்யாவுடன் கீழ்த்தளத்துக்கு வந்தாள். இவ்வளோ போதும் ரத்னபிரபா, மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன். சரண்யாவின் குரலும் மாறியிருந்தது. இப்பொழுது சரண்யாவின் உடம்பில் புகுந்து கொண்ட ஜோதிர்மயி காருக்குள் ஏறி அமர்ந்தாள். கார் கேட்டை கடந்து வெளியேறியது. ரத்னபிரபா, இந்த தடவையாவது காரியம் நல்லபடியாக முடியுமா? பிரதாபவர்மா கேட்டார். கண்டிப்பாக. அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? இதன் பின்னணியில் நீங்கள் இருப்பதும் வெளியே வரப்போவதில்லை. முரளிவர்மா மரணமடைவது விஞ்ஞான உலகத்துக்கே சவால் விடுக்கிற ஒரு புது முறையில் நடக்கும். இந்த மரணம் எப்படி நடந்தது என்பது தெரியாமல் உலகமே விழிக்கப் போகிறது. ரத்னபிரபா உறுதியான குரலில் கூறினாள். என் மீது சந்தேகம் ஏற்பட்டால் கொலையாளியாக என்னை கூண்டில் ஏற்றுவார்கள். அது நடக்கக்கூடாது. பயப்படாதீர்கள், அப்படி எதுவும் நடக்காது. ரத்னபிரபா பதிலளித்தாள். சரண்யா முரளிவர்மாவின் குவார்ட்டர்ஸை அடைந்தாள். காரிலிருந்து இறங்கிய சரண்யா தன் சக்தியை சோதித்து பார்ப்பது போல் சுட்டு விரலால் காரை தள்ளினாள். ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி கார் பின்னோக்கி நகர்ந்தது. மெயின் ரோட்டுக்கு வந்த கார் மேற்கு புறமாக திரும்பி ஓரமாக போய் நின்று கொண்டது. சரண்யா கதவை தட்டினாள். முரளிவர்மா தூங்காமல் படுக்கையில் புரண்டபடி அதுவரை நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் மனதுக்குள் ஓடவிட்டு அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாராக இருக்கும்? படுக்கையிலிருந்து எழுந்த முரளிவர்மா வரவேற்பறைக்கு வந்தார். யாரது கேட்டார். நான் தான் வசந்தா. ஓ, வசந்தாவா? இதோ வந்துவிட்டேன். வேகமாக வந்து கதவை திறந்தார். அவள் உள்ளே நுழைந்தாள். இன்றைக்கு வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தாயே? முரளிவர்மா கேட்டார். சீக்கிரமாக திரும்ப முடிந்தது, வந்துவிட்டேன். இருந்தாலும் நான் உடனேயே கோவிலகம் அரண்மனைக்கு போக வேண்டும், அவள் சொன்னாள். தங்கத் தகடாலான சுவடி அங்கு இருப்பது வரை முரளிவர்மாவை அங்கு கொல்வது என்பது நடக்காது. எனவே எப்படியாவது முரளிவர்மாவை வீட்டுக்கு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தாள். கண்டிப்பாக போக வேண்டுமா? முரளிவர்மா கேட்டார். ஆமாம், துர்காஷ்டமி நாளன்று கோவிலகத்துக்குள் இருக்க வேண்டியது கட்டாயம். நான் டாக்டர் பாலச்சந்திரனிடம் ஓரிரு வார்த்தை சொல்லிவிட்டு வருகிறேன். முரளிவர்மா அங்கிருந்து திரும்ப முயன்றார். அவரிடம் சொல்ல வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் என்னுடன் கோவிலகத்துக்கு வருவதை அறிந்தால் கண்டபடி யோசிப்பார்கள், பேசுவார்கள். அதனால் அது வேண்டாமே. சரி, உன் விருப்பப்படியே செய்தால் போகிறது. எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டும். நாளைக்கு நான் கண்டிப்பாக ஒருவரை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதற்கென தாராளமாக திரும்பிவிடலாம். முரளிவர்மா காரில் ஏறினார். அவளும் ஏறிக்கொண்டாள். குவார்ட்டர்ஸின் கேட்டை கடந்து கார் ரோட்டுக்கு வந்தது. வளைவு திரும்பியவுடன் சிவப்பு நிற மாருதி நிற்பதை முரளிவர்மா கவனித்தார். அவருள் ஒரு சந்தேகம் தோன்றினாலும் அதை பொருட்படுத்தாமல் வண்டியை செலுத்தினார். கார் விரைந்து கொண்டு இருந்தது. நகர எல்லையை கடந்தது. ஆள் நடமாற்ற பகுதிக்கு கார் வந்ததும் முரளிவர்மாவின் தோள் மீது ஒரு கை பதிந்தது. ஒரு சில்லிடலை உணர்ந்தார். பனிக்கட்டியை விட சில்லிட்டிருந்தது அந்த கை. அத்துடன் காரின் வேகமும் அதிகரித்து கொண்டிருந்தது. ஆக்சிலேட்டரை அவர் மிதிக்காமலேயே வேகம் கூடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது முரளிவர்மாவுக்குள் சந்தேகம் எழுந்தது. கார் தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நழுவிக் கொண்டிருக்கிறது. இருபுறமும் உள்ள தெருவிளக்குகள் பேயோட்டமாக விரைந்து மறைந்தன. இதற்கெல்லாம் என்ன காரணம்? முரளிவர்மா தனக்கு அருகில் உட்கார்ந்திருக்கும் சரண்யாவை பார்த்தார். அவருக்கு வசந்தாவாக தோற்றமளித்து அவளது கண்கள் பளபளத்தன. நான் தான் ஜோதிர்மயி, அவள் பேசினாள். முரளிவர்மா சட்டென்று நடுங்கினார் ஒரு கணம். தங்கத் தகடாலான சுவடி குவார்ட்டர்ஸில் இருந்தது. என்ன செய்வது? சட்டென்று ரோட்டில் வெகு தூரத்தில் மனித உருவம் ஒன்று தட்டுப்பட்டது. அது காரை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தது. அந்த உருவம் ரோட்டின் மையத்தில் நின்று கொண்டிருப்பதாக தெரிந்தது. காரின் வெளிச்சத்தில் அந்த உருவம் தெளிவடைந்த பொழுது முரளிவர்மா சற்று ஆறுதல் அடைந்தார். அந்த உருவம் டாக்டர் இந்திராபாய். கார் அவரை நெருங்கியதும் இந்திராபாயின் வலது கை காரின் பேனட்டை தொட்டது. கார் விருட்டென்று ஒரு குலுக்கலுடன் நின்றது. இறங்கு. முரளிவர்மா காரிலிருந்து இறங்கினார்.
இந்திராபாய் கட்டளையிடும் குரலில் கூறினாள். உன்னிடம்தான் இறங்க சொன்னேன். இந்திராபாய் சரண்யாவை பார்த்து கூறினாள். அவள் காரிலிருந்து இறங்கினாள். இப்பொழுது என்ன சொல்கிறாய்? இந்திராபாய் கேட்டாள். என் பலத்தை சோதிக்கிறாயா? சரண்யா கேட்டாள். ஆமாம், முன்பை விட அதிகமான சக்திகளுடன் வந்திருக்கிறேன். அந்த சுவடி இதோ என் கையில் இருக்கிறது. இந்திராபாய் தன் கையில் இருந்த தங்கத்தகடு சுவடியை காட்டினாள். அதன் ஒளிப்பட்டதுமே சரண்யா சுயநினைவற்று விழுந்துவிட்டாள். அந்த உடலிலிருந்து ஓர் ஒளிக்கீற்று பிரிந்து அந்தரத்தில் மிதந்து போனது. இவளை எடுத்து காரில் போடுங்கள், நாம் சீக்கிரமாக போக வேண்டும், இந்திராபாய் கூறினாள். சரண்யாவை காருக்குள் எடுத்து போட்ட பிறகு கார் அங்கிருந்து புறப்பட்டது. எங்கே போக வேண்டும்? வர்மா கேட்டார். ரத்னபிரபாவின் பங்களாவுக்கு, இந்திராபாய் கூறினாள். கார் விரைந்தது. விடுவதற்கு முன்பாக கார் அந்த பங்களாவின் முன்னால் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய இந்திராபாய் விடுவிடுவென்று வாசலை தாண்டி படிகளில் ஏறினாள். ரத்னபிரபாவின் பூஜை அறை கதவை திறந்து அதற்குள் நுழைந்தாள். அங்கே ஜோதிர்மயின் பிசாசு உருவம் சாத்தி வைத்திருந்த நிலையில் இருந்தது. இந்திராபாய் தன் கையில் இருந்த தங்கச்சோடியை அந்த உருவத்தின் முன்னால் வைத்தாள். அந்த சுவடியிலிருந்து சற்றென்று ஒரு ஒளி உயர்ந்து நெருப்பு ஜுவாலியாய் தகதகத்தது. தீ ஜுவாலிகள் அந்த உருவத்தை சூழ்ந்து எரித்து தின்னத் தொடங்கின. ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த உருவம் எரிந்து வெறும் சாம்பலாகி போனது. அவரை தொடர்ந்து வந்த முரளிவர்மா எல்லாவற்றையும் வியப்புடன் பார்த்து கொண்டே நின்றார். வாருங்கள் போகலாம், இந்திராபாய் கூறினாள். கீழ்த்தளத்துக்கு வந்ததும் பிரதாபவர்மாவும் ரத்னபிரபாவும் வெளியேறுவதை கவனித்தனர். அப்படியே நில்லுங்கள், இந்திராபாய் குரல் கொடுத்தாள். ஆனால் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் இருவரும் விரைந்து காரில் ஏறி ஸ்டார்ட் செய்து புறப்பட்டனர். போய் தொலையட்டும், இந்திராபாய் கூறினாள். முரளிவர்மாவும் இந்திராபாயும் தங்களது காரில் ஏறிக்கொண்டனர். பன்னாரமொழியை அடைந்தபொழுது அங்கு ஏதோ வெளிச்சம் தெரிந்தது. நெருங்கி பார்த்தபொழுது கார் ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. இனிமேல் அவர்களால் எந்த தொல்லையும் ஏற்படாது, இந்திராபாய் கூறினாள். மறுநாள் இந்திராபாய் இடம் மாறுதல் கேட்டு விண்ணப்பம் செய்தாள். என்ன, இங்கிருந்து போக போறீங்களா? முரளிவர்மா கேட்டார். ஆமாம், நான் போக வேண்டும். என்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்திருக்கிறார், இந்திராபாய் கூறினாள். அப்படியானால் கோவிலகத்தை சேர்ந்த இந்திராபாய்? முரளிவர்மா கேட்டார். அது நான் அல்லவென்று உங்களுக்கு தெரியாதா? இந்திராபாய் சிரித்தாள். அன்று இரவு முரளிவர்மா குவார்டர்ஸில் தனது வீட்டுக்குள் தனியாக உட்கார்ந்திருந்த பொழுது வசந்தா வந்தாள். அதுவரை நடந்த சம்பவங்களை முரளிவர்மா அவளிடம் விவரித்தார். அவள் எல்லாவற்றையும் ஒரு புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்டு கடைசியில் இப்படி சொன்னாள். உங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் வேண்டாம், நான் நிரந்தரமாக இங்கேயே தங்கப் போகிறேன். அவள் முரளிவர்மாவின் கழுத்தில் தன் இரு கைகளையும் போட்டவாறு கூறினாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த கதையில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த இந்திராபாய் கேரக்டர் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அங்கே ஒரு இந்திராபாய், இங்கே ஒரு இந்திராபாய், அது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அதே மாதிரி விஷ்ணுபிரியா இந்திராபாய், இது ரெண்டுமே கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. உங்களில் யாருக்காவது இது மாதிரி ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்தது ஆர்கே சார் கதையை நான் போடுறேன். ஏன்னா அந்த கதை தான் எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரே பாட்டில் நான் முடிச்சிடலாம். நான் இந்த ஒரு மாதமும் நான் இந்த கெஸ்ட் வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன். அதனால் என்னால் பெரிய கதையெல்லாம் வாசிக்க முடியாது. ஏன்னா ஒரு கதை போட்டுட்டு அடுத்த கதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காம போகலாம். அதனால் நான் ஆர்கே சார் கதையை நான் வாசிக்கிறேன். நான் ஊருக்கு திரும்பி போன பிறகு கேபி சார் கதை, அப்புறம் ஐஎஸ்ஆர் கதையெல்லாம் நான் வாசிக்கிறேன். நன்றி, வணக்கம்.